கிறிஸ்தேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரிய சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நாம் வாரந்தோறும் தொடர்ந்து பார்த்து வந்து கொண்டிருக்கக்கூடிய அடிப்படை வேதாகம சத்தியத்தின் அடுத்த வகுப்பிற்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். ஸோ இன்றைக்கு ஒரு முக்கியமான பாடத்தை என்ன பண்ண போகிறோம்னா நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பாடத்தினுடைய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜெபம், ப்ரேயர் குறித்து என்ன பண்ண போகிறோம்னா பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் எல்லாருக்குள்ளேயும் கேள்வி என்ன பண்ணியிருக்கலான்னு பார்த்தீங்கன்னா எழும்பியிருக்கலாம், பிரதர் ப்ரேயரை குறித்து என்ன சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னு கூட என்ன பண்ணியிருக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி உங்கள் மனசுக்குள்ளே எழும்பியிருக்கலாம். ஸோ இந்த ஒரு பாடம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது கிறிஸ்தவர்கள் மத்தியில் வெரி டியராக ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு பாடத்தை என்ன பண்ண போகிறோம்னா நம்ம பார்க்க போகிறோம். பட் ஆனால் இன்னைக்கு வரைக்குமே அநேக கிறிஸ்தவர்களால் ஒரு தெளிவாக ஒரு புரிந்து கொள்ளுதல் இல்லாத ஒரு கான்செப்டாகவும் இந்த ஜெபம் இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை என்ன பண்ணுறோம்னா நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு பாடத்தை குறித்து தான் நாம் வேதத்தின் அடிப்படையில் என்ன பண்ண போகிறோம்னா பார்க்க போகிறோம். ஜெபம்னா என்ன, ஜெபத்தை குறித்து ஸ்கிரிப்சர்ஸ், அதாவது வேதம் என்ன சொல்லுது அப்படின்றது என்ன பண்ண போகிறோம்னா நம்ம பார்க்க போகிறோம். வாட் இஸ் மென் பை ப்ரேயர் அண்ட் வாட் டு த ஸ்கிரிப்சர்ஸ் டீச் அபவுட் ப்ரேயர். ஸோ அப்படின்னா இந்த ப்ரேயர் அப்படின்ற ஒரு விஷயத்த நாம மட்டும் பண்றோமா? இந்த ப்ரேயர் அப்படின்ற ஒரு விஷயத்த, ஜெபத்தை கிறிஸ்தவர்களாகிய நாம மட்டும் செய்யறோமா அப்படின்னு கேட்டோம்னா நிச்சயமா இல்லை. எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, உலகத்துல செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஈவன் கிறிஸ்தவர்கள் மத்தியிலே நம்ம எடுத்துக்கலாம், சர்ச் பாடத்திலே நம்ம பார்த்துருக்கோம். கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய நம்ம மத்தியிலே எல்லாரும் ஒரே பிரிவினராக இருக்கிறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பல்வேறு டினாமினேஷன்ஸ் எதன் மத்தியிலே இருக்குங்க. கிறிஸ்டியானிட்டிக்குள்ளவே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. ஈவன் கிறிஸ்டியானிட்டிக்குள்ளவே எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பைபிள் ஸ்டடி விட, வேதாகமத்தை ஆராயறதை விட எதுக்கு அதிகமான முக்கியத்துவம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெபத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. கரெக்டா இல்லையா? ஜெபத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் என்ன பண்ணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுக்கப்படுது. இன்க்ளூடிங் வேத ஆராய்ச்சியை விட அதிகமான நேரத்தை பிரேயருக்கு கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒதுக்கி கொண்டிருக்கார்கள் அப்படின்னு பார்க்குறோம். கரெக்டா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஏன்னா பிரேயர்லேயே பல விதமான பிரேயர்ஸ் இருக்கு. இப்போ கிறிஸ்டியானிட்டி மத்தியில் என்ன மாதிரிலாம் பிரேயர்ஸ்லாம் இருக்கு? ஆல் நைட் பிரேயர், ஆமாவா இல்லையா? அப்படின்னு என்ன பிரேயர் இது? அதுதான் தமிழ்ல சொல்றீங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லா ஜெபம், ஆமாவா இல்லையா? என்ன பண்றோம் தெரியல, அதான் பாட்டு பாடுறோம், நிறைய விஷயங்கள் இருக்கு அதுக்குள்ள. பட் ஆல் நைட் ப்ரேயர், அதுலயே கூட எதுவும் சேர்ந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டிங் ப்ரேயர், உபவாசம் இருந்து கொண்டே என்ன பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா ஜெபிக்கிறது. வேற என்னெல்லாம் ப்ரேயரு? வர அதுக்கு முன்னாடி இது ஒன்று இருக்கு. அது என்ன ப்ரேயரு? ஃபுல் மூன் ப்ரேயர் அர்த்தம். சரி, பௌர்ணமி ஜெபம், அமாவாசை ஜெபம் எங்க இருக்கு வேதத்துல? சரி பார்க்கலாம் நாம. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்படியும் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜெபம் இருக்கு. இதுல இன்னொரு வெரைட்டி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ப்ரே ஃபார் இந்தியா. எதற்காக ஜெபியுங்கள்? இந்தியாவுக்காக ஜெபியுங்கள். நீங்க சொன்ன மாதிரி 24/7 கூட என்ன ப்ரேயர் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்துன்னு இருக்குது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி ப்ரேயர் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. எதுக்காக இந்த ப்ரேயர் அப்படின்னு கேட்டா எதுக்காக பண்றோம் ப்ரேயரு? இல்ல ப்ரேயர்லாம் எதுக்காக பண்றோம்னு கேட்கிறேன். சரி, கிறிஸ்தவர்கள் எதுக்காக பண்றாங்க ப்ரேயர்? பெற்றுக்கொள்வதற்காக. சரி, காமனான வேர்ட் சொல்றீங்க. எதை பெற்றுக்கொள்வதற்காக? தேவைகளை பெற்றுக்கொள்வதற்காக. என்னென்ன தேவை? வேலை தேவை, கார் தேவை, பணம் தேவை, ஏன் தேவை, வீடு தேவை, ஆமாவா இல்லையா? இதுல இருந்து விடுதலை, கடனில் இருந்து விடுதலை, நோயிலிருந்து விடுதலை, வியாதி, அதுதான் சொல்றேன், வியாதியிலிருந்து விடுதலை. வேற எதற்கு விடுதலை? விடுதலை. ஸோ இதற்காக தான் என்ன ஆயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குடும்ப பிரச்சனை, அது மிகப்பெரிய பிரச்சனை. அதுல இருந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விடுதலை. ஸோ இது எல்லாத்துக்கும் என்ன ஆயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரேயர்ஸ் போயிட்டு இருக்கு. சரி, இப்போ பைபிள் சொல்ற மாதிரி பிரேயர்ஸ் போயிட்டு இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியை நாம் எடுத்து முன்னாடி வச்சோம்னா என்ன பதில் சொல்லலாம்? இல்லை, நீங்களே பதில் சொல்லிட்டீங்க. சரி, ஆனா பைபிள்ல பிரேயர் இருக்கு. பெரும்பான்மையான கிறிஸ்தவர்கள் வேதம் சொல்லுகிற மாதிரி ஜெபம் பண்ணக்கிட்டு பரவாயில்ல, ஆனா பைபிள்ல
ஜெபத்திற்கு மாபெரும் முக்கியத்துவம் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்கின்ற விஷயத்துல மாற்றுக்கிறது கிடையாது. இப்ப நாம் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பைபிள்ல பிரேயரை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த நாம கண்டுபிடிக்கணும். அப்படின்னா சில சமயத்துல சில பேர் சொல்றது உண்டு, நான் போய்ங்க தேவன் கிட்ட விசுவாசத்தோட எதை கேட்டாலும் கொடுத்துருவாரு, எதை கேட்டாலும் கொடுத்துருவாரு. ஏன்னா நான் சாதாரண ஆள் கிடையாது, நான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெப வீரன், நான் ஜெப வீராங்கனை. அப்படி கொடுத்துருவாரா? எதை கேட்டாலும் கொடுப்பாரு, கொடுக்க மாட்டாரா? சரி, இப்படி கேட்கிறேன், விசுவாசத்தோட கேட்கிறோம், விசுவாசத்தோட கேட்டா கொடுப்பாரு, கொடுக்க மாட்டாரா? கொடுப்பாரு. சரி, என்ன பண்ணுங்க அடுத்த வாரத்துக்குள்ள விசுவாசத்தோட ஒரு ஹெலிகாப்டர் என்ன பண்ணுங்க, அதெல்லாம் தர மாட்டார். நீங்க என்ன இப்படி கேட்கறீங்க? அதெல்லாம் தர மாட்டார். இப்பதான் அப்படியே மாறிடுச்சு. இல்ல உங்களுக்கு ஹெலிகாப்டர் தேவையில்ல, நான் என்ன கேட்க, சரி ஒருத்தருக்கு உண்மையாவே தேவைப்படுது, ஆபீஸ் போயிட்டு வர்றது சென்னை டிராபிக், அட்லீஸ்ட் ஹெலிகாப்டர் இல்லனா ஹெலிகாப்டர்லாம் ட்ரோனாவது கேட்கலாம் அப்படிங்கிறாங்க. ஓகே ஃபைன். ஸோ அப்படின்னா இப்போ நாம் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையாவே ஜெபம்னா என்ன? ஸோ உண்மையாவே ஜெபம்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது தேவனை துதிப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம், அல்லது தேவனுக்கு நன்றி செலுத்துவதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம், அல்லது தேவன் கிட்ட நம்மளுடைய ரெக்வஸ்ட்டை கொண்டு போய் வைக்கக்கூடிய ஒரு விஷயமாவும் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. அது மட்டும் இல்லாம ஜெபம் என்பது என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவனோட நாம் நெருங்கி தொடர்பு கொள்ளக்கூடிய விஷயம். கரெக்டா இல்லையா? தேவனோட நாம் நெருங்கி தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஜெபம் அப்படின்னு பார்க்கிறோம். அப்படின்னா தேவன் கிட்ட நாம பேசக்கூடிய ஒரு மெத்தட் தான் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது பிரேயரா இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். அப்படின்னா இப்ப நாம பேசுறோம், இப்ப உதாரணம் நான் பேசுறேன், பதிலுக்கு நீங்க பேசுறீங்க. அதே மாதிரி ஜெபத்துல நாம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவன் கிட்ட போய் பேசுறோம், நம்மளுடைய எல்லா காரியங்களும் அவர்கிட்ட போய் நாம வைக்கிறோம். இப்ப கேள்வி, அப்ப தேவன் திருப்பி நம்ம கிட்ட பேசுவார்ல? அப்படின்னா நாம தேவன் கிட்ட பேசக்கூடிய மெத்தடுக்கு பேரு ஜெபம்னா திருப்பி தேவன் நம்ம கிட்ட பேசக்கூடிய மெத்தட் என்ன அல்லது எப்படி பேசுறார்? வெரி குட், அவ்வளவுதான் முடிஞ்சு. வேற எப்படியும் பேசுறதில்ல. அவர் எப்படி பேசுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வேத வசனத்தின் மூலமா தான் பேசுறாரு. வேற எப்படியும் பேசுறதில்ல அப்படின்னு பார்த்தோம்னா திடீரென்று ஒரு நாள் இரவு தேவன் என்ன பண்ணாரு, அல்லது பரலோகத்துக்கு நான் என்ன பண்ணேன், அப்படிலாம் பண்றது கிடையாது. ஸோ தேவன் நம்மோட பேசக்கூடிய ஒரு மாபெரும் மெத்தட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேத வசனத்தோட என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசுறாரு. அப்படின்னா ரொம்ப சிம்பிள், இப்பேற்பட்ட தொடர்பு தேவன் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கார். இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா உண்மையான தேவனோட நம்ம போன வாரமே பார்த்துட்டோம் யார் உண்மையான தேவன் அப்படின்னு, சாரி அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வாரத்தில். அப்படின்னா உண்மையான தேவனோட இந்த தொடர்பு கொள்ளக்கூடிய இந்த மாபெரும் ஸ்லாக்கியம் இருக்குல்ல, இந்த மாபெரும் பிரிவிலேஜ் இருக்குல்ல, இது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஓப்பனா இருக்கா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லலாம்? உண்மையான தேவனோட ஜெபம் பண்ணக்கூடிய வாய்ப்பு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஓப்பனா இருக்கா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லலாம்? உலகத்துல யார் வேணா போய் உண்மையான தேவனோட தொடர்பு கொள்ள முடியுமா அப்படின்னு கேட்டா என்ன சொல்ல முடியுமா முடியாதா அப்படின்னு பார்த்தோம்னா பதில் முடியாது. எப்படின்னு பார்க்கலாம் நாம. பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடியாது. அப்படின்னா இது ஒரு செலக்ட் ஃபியூக்கு தான் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிருக்கு. ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட சிலருக்கு மாத்திரம் தான் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஓப்பன் ஆயிருக்கு. அது பைபிள் எப்படி அதை சொல்லுதுங்கிறது என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிளியரா இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். ஸோ நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அவர் முதலாம் வருகையில வந்திருக்கும் பொழுது நிறைய யாரோட தொடர்பு கொள்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் சீஷர்கள் கிட்ட மட்டும் ஆண்டவர் பேசல. கரெக்டா? காமன் கிரவுடு கிட்ட கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. அப்படின்னா இந்த இடத்துல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல காமன் கிரவுடு கிட்ட போய் எப்பனா இந்த இடத்துல டெய்லியும் ஜெபம் பண்ணுவது எப்படி அப்படின்னு பேசியிருக்காரா? கிடையவே கிடையாது. இன்க்ளூடிங் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரேயர் பற்றி சொல்லும் போது என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாசிக்கலாம். யோவான் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். யோவான் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். யாருக்காக? சீஷர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல். ஆச்சரியத்தக்க வார்த்தை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்ப யாருக்காகவே வேண்டிக்கலையாமா? உலகத்திற்காக நான் என்ன பண்ணல, வேண்டிக் கொள்ளாமல்
நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்களே. என்ன ஆச்சரியம் பாத்தீங்கன்னா, உலகத்தின் ரட்சகரே யாருக்காக வேண்டிக்கலையாமா? உலகத்திற்காக என்ன பண்ணல அப்படின்னு பாத்தீங்கன்னா வேண்டிக்கல. உண்மையாவே இது நமக்கு நம்புறதுக்கே கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா ஆண்டவரே என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, நான் உலகத்திற்காக என்ன பண்ணல, பிரேயர் பண்ணல. யாருக்காக பிரேயர் பண்றேன்றாருங்க? உங்களுக்காக பிரேயர் பண்றாரு. சீஷர்களுக்காக நான் என்ன பண்றேன், பிரேயர் பண்றாரு. இப்ப நமக்கு நியாயமா என்ன கேள்வி எழும்பும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படி சொன்னார்? ஏன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படி சொல்லணும்? எப்படி சொல்லணும்? நான் உலகத்திற்காக வேண்டிக் கொள்ளாமல் உங்களுக்காக நான் என்ன பண்றேன், வேண்டிக் கொள்கிறேன். சரி, இப்ப இதுல இருந்தே ஒரு கேள்வி நான் வைக்கிறேன். இப்ப நாம உலகத்துக்காக வேண்டலாமா வேண்டக்கூடாதா? நான் வேண்டிக்கலாம். உலகத்திற்காக நாம் வேண்டிக் கொள்ளாம வேண்டிக் கொள்ளக்கூடாதா? சரி, இப்ப நான் இப்படி கேட்கிறேன். அப்படி நாம் வேண்டிக்கணும்னா ஆண்டவரே வேண்டிக்கலாம். நம்ம யாரை இப்ப ஃபாலோ பண்ணோம்? அவர் தானே ஃபாலோ பண்ணோம். அப்படின்னா ஆண்டவரே அதை என்ன பண்ணலன்னு பாத்தீங்கன்னா செய்யல. இப்ப அவரை பின்பற்றக்கூடிய நாம அது எப்படி பண்றது? ஒரு கேள்வி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அப்படின்னா இப்ப நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏன் இப்படி சொன்னார்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏன் இப்படி சொன்னார்? இந்த ஒரு கேள்விக்கான பதிலை கண்டுபிடிக்கிறதுக்கு நாம முதல்ல எந்த வரலாறு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவனுக்கும் மனுஷனுக்கும் இருந்த தொடர்பை பற்றின வரலாறு நம்ம எடுத்து படிக்கும்போது தான் இதுக்கு ஒரு தெளிவான விளக்கம் என்னாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டுபிடிக்க முடியும். இப்போ கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஜெபம் என்பது வேற ஒன்றும் கிடையாது. தேவனோட நாம் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெபம், ரிலேஷன்ஷிப். ஸோ இந்த வரலாறு எங்கேருந்தே ஆரம்பிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஏதேன் தோட்டத்திலிருந்தே நம்ம ஆரம்பிச்சிடலாம். நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும், நம்முடைய கற்பனைக்கு கூட எட்டி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான அழகிய தோட்டத்தை தேவன் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா படைக்கிறாரு. படைச்சு அதுக்குள்ள தன்னுடைய சாயல்ல மனுஷனை என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா உருவாக்குறாரு. பட் மனுஷன் அவருக்கு கீழ்ப்படிஞ்சானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அவன் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழ்ப்படியாமல் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போயிடுறான். ஸோ கீழ்ப்படியாமல் போகிறது மட்டும் இல்லை, அடுத்து என்ன ஆகுது ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கீழ்ப்படியாமலுடைய விளைவுகள் ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்தில் காயின் என்ன பண்ணிடுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஆபேல் என்ன பண்ணிடுறாருங்க, கொலை செஞ்சிடறாரு. ஆபேல் என்ன பண்ணிடுறாரு, கொலை செஞ்சிடறாரு. கொலை செஞ்ச உடனே என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா வாசிக்கலாம். ஆதியாகமம் 4:14. ஆதியாகமம் 4:14. இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறீர். நான் உமது சமூகத்துக்கு விலகி மறைந்து பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பேன் அப்படிங்கிறார். யாரு? காயின் சொல்றார். ஆக்சுவலா இந்த இடத்துல காயினின் நிலைமை யாருடைய நிலைமையை பிரதிபலிக்குது? காயினுடைய நிலைமை யாருடைய நிலைமை பிரதிபலிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த மனுக்குலத்தினுடைய நிலைமை என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரதிபலிக்குது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்ப மனுஷன் பாவம் பண்ணானோ அப்ப யார்கிட்ட இருந்து பிரிஞ்சுட்டாவன்? உண்மையான தேவன் கிட்ட இருந்து என்ன ஆயிடுறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரிஞ்சுட்டான். ஆமாவா இல்லையா? இப்ப எல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் உண்மையான தேவனோட நெருங்கி தொடர்பு கொண்டு இருக்கிறாங்களா? கிடையவே கிடையாது. அவங்க இப்ப எல்லாருமே எந்த நிலைமையில இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவனை விட்டு பிரிந்து போன நிலைமையில என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இருக்கிறாங்க. கரெக்டா இல்லையா? தேவனை விட்டு பிரிஞ்சு போன நிலைமையில என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இருக்கிறாங்க. இப்ப இதை எப்படி ப்ரூஃப் பண்ணலாம் பிரதர்? தேவனை விட்டு பிரிஞ்சு போன நிலைமையில இருக்கிறாங்கன்ற காரியத்தை எப்படி பிரதர் நிரூபிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா வசனம் வாசிக்கலாம். 22 சங்கீதம் 27 வசனம். 22 சங்கீதம் 27 வசனம். பூமியின் எல்லைகள் எல்லாம் நினைவு கூர்ந்து கர்த்தரிடத்தில் திரும்பும், ஜாதிகளுடைய சந்ததிகள் எல்லாம் உமது சமூகத்தில் தொழுது கொள்ளும். இது எப்ப நடக்க போகுது? இது இப்ப நடக்குதா? இன்னைக்கு டேட்டுக்கு இது நடக்குதா? நடக்கல. பூமியின் எல்லைகள் எல்லாம் நினைவு கூர்ந்து கர்த்தரிடத்தில் திரும்பும், ஜாதிகளுடைய சந்ததிகள் எல்லாம் உமது சமூகத்தில் தொழுது கொள்ளும். என்னுடைய கேள்வி, இன்னைக்கு இந்த வசனம் நிறைவேறிடுச்சா அப்படின்னு கேட்ட என்ன சொல்லலாம்? நிறைவேறல. அப்ப எப்ப நிறைவேறும்? வெரி குட். 3ஆம் உலகத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யத்தில் நிச்சயமா இது என்னாகும்? இது நிறைவேறும். அப்படின்னா பொதுவாவே ஒட்டுமொத்த மனுக்குலமும் யாரை மறந்துட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உண்மையான சிருஷ்டிகர் என்ன பண்ணியாச்சுங்க? மறந்தாச்சு. உண்மையான சிருஷ்டிகர் யாரு? யாவே தேவன். அவரை யாரே மறந்துட்டாங்க?
கிறிஸ்தவர்களே மறந்திருக்க கூடும் பொழுது மற்ற உலகத்தார் நாம் எதனா சொல்ல முடியுமா? எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தா மறந்துட்டாங்க. ஆனா வசனம் என்ன சொல்லுதுன்னா, பூமியின் எல்லைகள் எல்லாம் நினைவு கூர்ந்து கர்த்தரிடத்தில் திரும்பும் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு கிளியரா என்ன புரிஞ்சிருச்சுன்னு பாத்தீங்கன்னா, இப்ப என்ன பண்ணல? கர்த்தரிடத்துல அவங்க திரும்பல. இப்ப யார நினைவு கூறல? உண்மையான தேவனை என்ன பண்ணல அப்படின்னு பாத்தீங்கன்னா நினைவு கூறல. ஒட்டுமொத்த மனுக்குலமும் யாரை விட்டு பிரிஞ்சுட்டாங்க? பாவம் ஆதாம் ஏதேன் தோட்டத்துல பாவம் செஞ்ச உடனே யாரை விட்டு பிரிஞ்ச நிலைமை ஆயிருச்சுங்க? தேவனை விட்டு, யாவே தேவனை விட்டு பிரிஞ்ச நிலைமைக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா வந்தாச்சு. ஆனாலும் இதில் சில விதிவிலக்கு இருக்குது. இந்த மனுக்குலத்திலே கைவிட்டு என்ற மாதிரி ஸ்டார்டிங்ல சில நபர்கள் மாத்திரமே தேவனோட என்ன பண்ணிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா தொடர்புல இருந்தாங்க, தேவனோட தொடர்புல இருந்தாங்க. உதாரணத்துக்கு முதலாம் உலகத்துல யார சொல்லலாம்? ஈனோக் சொல்லாமா? நோவா சொல்லாமா? அடுத்து அப்படியே இரண்டாம் உலகத்துல வந்தோம்னா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. அப்படின்னா இவர்கள் எல்லாம் தனிநபர்கள். அப்படின்னா இந்த இடத்துல இவங்களுக்கு மாத்திரம் தேவனை பற்றின அறிவு இருந்துச்சு. தேவன் இடத்துல என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா ஜெபிச்சார்கள், தேவனிடத்துல ஜெபிச்சாங்க. இப்ப என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களும் பாவிகள் தானே? இவங்களும் பாவிகள் தானே? இவங்களும் பாவிகள் தானே? அப்படி பாவிகளா இருக்கும் பொழுது இவங்களால மட்டும் எப்படி தேவனோட தொடர்பு கொள்ள முடியுது? ஏன்னா இவங்க கூடவே இருக்கக்கூடிய, உதாரணத்துக்கு ஆபிரகாமுடைய பக்கத்து வீட்டுக்காரனால என்ன பண்ண முடியல? தேவனோட தொடர்பு கொள்ள முடியல. உதாரணத்துக்கு நான் கடவுள் கிட்ட ஜெபிக்கிறேன்னு ஆபிரகாமுடைய பக்கத்து வீட்டுக்காரர் ஜெபிச்சிருந்தாருன்னு வைங்களேன், அந்த ஜெபத்தை தேவன் கேட்டிருப்பாரா? தேவனோட தொடர்பு இருந்திருக்குமா? கிடையவே கிடையாது. அப்ப எப்படி ஆபிரகாமுடைய ஜெபம் மட்டும் கேட்கப்பட்டிருக்கும்? இவங்க எல்லாருக்குமே அந்த கிரைட்டீரியால தான் ஜெபம் கேட்கப்பட்டது. ஆபிரகாம் வசனம் இருக்கு, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. நீதியாக எண்ணப்பட்டதுன்னா என்ன அர்த்தம்? ஆபிரகாம் ஏதோ பெருசா பிரம்மாண்டமா செஞ்சிட்டதுனால கிடையாது. அவர் தேவனை விசுவாசித்ததே தேவன் என்ன கன்சிடர் பண்றாருன்னா அது அவரை நீதியா என்ன பண்றாருங்க கன்சிடர் பண்ணி என்ன வாங்குறாரு இந்த இடத்துல? ஆபிரகாம் ஃப்ரெண்டு, கரெக்டா இல்லையா? என்ன ஆயிட்டாரு? ஸ்நேகிதன் ஆயிட்டாரு. ஆனா என்ன ஆகல? குமாரன் ஆகல. நல்லா நோட் பண்ணும். ஸ்நேகிதனா என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ஆகிறார். அப்போ யாருக்கு ஜஸ்டிபிகேஷன் கிடைச்சிருச்சு தேவன் முன்பாக? ஆபிரகாமுக்கு கிடைச்சிருச்சு. அப்ப இந்த ஜஸ்டிபிகேஷனை நாம என்ன சொல்லலாம்? ஃப்ரெண்ட்ஷிப் ஜஸ்டிபிகேஷன் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா கிடைக்குது. யாரு கூட? தேவனோட ஆபிரகாம். எதனால? விசுவாசம் வைத்ததுனால. என்ன ஜஸ்டிபிகேஷன் கிடைக்குது? ஃப்ரெண்ட்ஷிப் ஜஸ்டிபிகேஷன் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கிடைக்குது. அப்போ கிளியரா ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு. ஆபிரகாம் பக்கத்து வீட்டுக்காருக்கு இது கிடைச்சிருக்குமா? நிச்சயமா இது என்ன ஆகாது, கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படின்னா தேவன் ஆரம்பத்துல இப்படி சில தனிநபர்களோட தான் என்ன பண்ணிருந்தாருன்னு பாத்தீங்கன்னா தொடர்பு கொண்டிருந்தாரு. அவங்களுடைய ஜபம் மட்டும் தான் கேட்டுருந்துச்சு தேவனுக்கு. அப்ப வேற யாருடைய ஜபம் என்ன பண்ணப்படல அந்த இடத்துல கேட்கப்படவில்லை. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறமா என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த சிச்சுவேஷன் மாறுது. இந்த சிச்சுவேஷன் மாறி தனி நபர்களோட டீல் பண்ணாம ஒரு ஜாதியாரோட என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா டீல் பண்றாரு. யார் அந்த ஜாதி? வெரி குட், இஸ்ரவேல் ஜனங்களோட டீல் பண்றாரு. வாசிக்கலாம். ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பூமியின் எல்லா வம்சங்களுக்குள்ளும் உங்களை மாத்திரம் அறிந்து கொண்டேன், ஆகையால் உங்களுடைய எல்லா அக்கிரமங்களின் நிமித்தமும் உங்களை தண்டிப்பேன். பூமியின் எல்லா வம்சங்களுக்குள்ளும் உங்களை மாத்திரம் அறிந்து கொண்டேன் அப்படிங்கிறார். அப்படின்னா இந்த இடத்துல அடுத்தது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல இஸ்ரேல் தேசத்தாரோட மட்டும் தேவன் என்ன பண்றாருங்க தொடர்பு கொள்றாரு. அவங்கள மட்டும் தேவன் அங்கீகரிச்சு அவங்களோட மாத்திரம் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா கம்யூனிகேட் பண்றாரு. தனிநபர்களோட இல்ல. அதுக்கு முன்னாடி யாரோட தான் தொடர்பு கொண்டிருந்தாருங்க? தனிநபரோட என்ன பண்றதான்னு பாத்தீங்கன்னா தொடர்பு கொண்டிருந்தாரு. இப்ப ஒட்டுமொத்த தேசத்தாரோட என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா தொடர்பு கொள்கிறாரு. சோ அப்படி தொடர்பு கொள்வதற்காக ஒரு உடன்படிக்கையும் அவங்களுக்கு என்ன பண்றாருங்க கொடுக்கிறாரு. அதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா நியாயப்பிரமாண உடன்படிக்கை என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா கொடுக்கிறார். வாசிக்கலாம். யாத்ராகமம் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யாத்ராகமம் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு
என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். பூமியெல்லாம் என்னுடைய பூமியெல்லாம் என்னுடையது. இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்கள், ஆனால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாயிருப்பீர்கள். பூமி எல்லாம் என்னுடையது. அப்படின்னா இதை ஏற்படுத்துவதற்காக நியாயப்பிரமாண உடன்படிக்கையை மோசே மூலம் என்ன பண்றாருங்க, கொடுக்குறாரு. அப்படின்னா இவங்களும் பாவிகள் தானே. ஒரு பாவிகள் எப்படி இப்ப தேவன் அப்ரோச் பண்றது பிரேயர்ல, அதுக்கு நியாயப்பிரமாண உடன்படிக்கையில ஒரு மெத்தட தேவன் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தி கொடுக்கிறார். தன்னோட ஒப்புரவாவதற்காக ஒரு நாளை என்ன பண்ண சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா அனுசரிக்க சொல்றார். ஒப்புரவாக்குதலின் நாள். லேவியராகமம் 16ஆம் அதிகாரத்தில் இது குறித்ததான டீடைல்ஸ் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த ஒப்புரவாக்குதலின் நாள்ல வருஷ வருஷம் என்ன பண்ணணும், காலை வெள்ளாட்டுக்கடாவை அவங்க பலி செலுத்தும் பொழுதுதான் ஒரு வருஷத்தினுடைய பாவம் நிவர்த்தி ஆகி அவங்க என்ன ஆகுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா தேவனோட அட்டோன் ஆவாங்க. அட்டோன்மெண்ட் டே அப்படின்னா ஒப்புரவாக்குதலின் நாள். யார் யாரோட ஒப்புரவாகணும்? இஸ்ரேல் ஜனங்கள் யாரோட ஒப்புரவாகணும்? யாவே தேவனோட என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒப்புரவாவதற்காக இந்த மெத்தட் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா கொடுத்தார். பட் ஆனா அவங்களால உண்மையே ஒப்புரவாக முடிஞ்சுதா? ஒரு வருஷம் முடிஞ்சு போனா அடுத்த வருஷத்துக்காக ஆட்டை வாங்கிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்? வருஷம் நம்ம என்ன பண்ணுவோம், இதை பண்ணுவோம் அப்படின்ட்டு. இது கடைசியில் அவங்களுக்கு என்ன கொடுக்கலன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிவர்த்தி என்ன பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா கொடுக்கல. அப்படின்னா தேவன் இந்த காரியங்களை ஆக்சுவலா நிஜமா வச்சிருக்காரா நிழலா வச்சிருக்காரா? ஒரு நிஜமான ஒரு நீதிமான் ஆகக்கூடிய விஷயம் கிடைச்சதா இதுனா உங்களுக்கு இல்ல. ஒரு நிழலா என்ன பண்ணிருக்காரு, இந்த ஒரு விஷயத்த வச்சிருக்கிறாருன்னு பாக்குறோம். அப்படின்னா இந்த மாதிரியான காரியங்கள் அவங்களுக்கு ஜஸ்டிபிகேஷன் கொடுத்துச்சு. ஆனா அது எப்படி குடிச்சதுன்னு பாத்தீங்கன்னா நிழலா. அப்ப இது என்னன்னு சொல்லலாம், நாம டிபிக்கல் ஜஸ்டிபிகேஷன். அப்படின்னா ஒரு ஒரு நிழலான முறையில தான் என்ன ஆகினாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க தேவன் முன்பாக நீதிமான் ஆக்கப்பட்டாங்க. ஆனா இதன் மூலமா அவங்களால என்ன பண்ண முடிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா தேவன் கிட்ட தொடர்பு வைத்துக் கொள்ள முடிஞ்சது. தேவன் கிட்ட அவங்களால என்ன பண்ண முடிஞ்சது, ஜெபிக்க முடிஞ்சது. இந்த காலப்பகுதிக்கு பேரு தான் நம்ம என்ன சொல்றோம்னா யூத யுகம். அந்த யூத யுகத்துல தேவன் யாரோட மாத்திரம் தொடர்பு வச்சிருந்தாரு? யூதர்களோட மட்டும் தொடர்பு வச்சிருந்தாரு. சாதாரண பிரிவிலேஜ் நினைக்கிறீங்களா? பக்கத்தில் இருக்கக்கூடிய தேசத்தார், உதாரணத்துக்கு சிரியா தேசத்தார் தேவனோட தொடர்பு இருந்திருக்குமா? இல்ல. எகிப்து தேசத்தார் பார்வோன் மன்னனால தேவனோட இந்த இடத்துல ஜெபிச்சிருந்திருக்க முடியுமா? நிச்சயமா என்ன பண்ணிருக்க முடியாதுங்க, ஜெபிச்சிருந்திருக்க முடியாது. இந்த யூத யுகம் எங்க ஆரம்பிச்சு எங்க முடியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிமு 1813 ஆரம்பிக்குது. ஏன் கிமு 1813 ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா யாக்கோபின் மரணத்திலிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணம் வரைக்கும் யூத யுகம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நடந்துருச்சு. சோ இந்த ஒட்டுமொத்த யூத யுகத்திலையும் தேவன் யாரோட மட்டும் தொடர்பு கொண்டிருந்தாரு? இஸ்ரேல் ஜனங்களோட மட்டும் தொடர்பு கொண்டிருந்திருக்காரு. இதை யாரே ப்ரூஃப் பண்றாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே. யோவான் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிங்க. யோவான் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள். இதை யார்கிட்ட பேசுறாரு தெரியுமா? சமாரியா ஸ்திரீ கிட்ட என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா பேசுறாரு. சமாரியா ஸ்திரீ கிட்ட என்ன சொல்றாருன்னா நீங்கள் அறியாததை என்ன பண்றீங்க, தொழுது கொள்கிறீர்கள். நாங்கள் அறிந்திருக்கிறதை என்ன பண்றோம், தொழுது கொள்கிறோம். ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. இப்ப சொல்லுங்க, அந்த கால பகுதியில யாருடைய ஜெபம் மட்டும் கேட்கப்பட்டிருக்கோம்? ஏன்? ஏன்னா அவங்க தான் தெரிஞ்சு என்ன பண்ணிருக்காங்க, ஜெபிச்சிருக்காங்க. அப்படி நான் கிளியரா ஒரு விஷயம் என்ன புரிஞ்சிச்சுன்னு பாத்தீங்கன்னா மற்றவர்களுடைய ஜெபம் என்ன பண்ணப்படலன்னு பாத்தீங்கன்னா கேட்கப்படல. எக்ஸ்க்ளூசிவா இப்ப யாருடைய ஜெபம் மட்டும் தான் கேட்கப்பட்டிருக்குது? யூதருடைய ஜெபம் மட்டும் தான் என்ன பண்ணப்படுதுன்னு பாத்தீங்கன்னா கேட்கப்படுது. அப்படின்னா இந்த சமாரியா ஸ்திரீ என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்டவர்கிட்டயே 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் வாசிங்க. 25ஆம் வசனம். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து என்னப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன். அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றாள். யார்கிட்ட பேசிட்டு இருக்குது? என்னன்னு சொல்லுது தெரியுமா உங்களுக்கு? கிறிஸ்து என்னப்பட மேசியா வருவாருங்க, வந்தாருன்னா அவர் எல்லாம் என்ன பண்ணுவாரு? இது யார்கிட்ட சொல்லிட்டு இருக்கு இந்த அம்மா? அவர்கிட்ட என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா சொல்லுது. அப்படின்னா இந்த இடத்துல அதுக்கப்புறம் ஆண்டவர் ரிவீல் பண்றார், அது வேற யாரும் கிடையாது, நான் தான். ஆனா
இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த ஏரியாவில் பேசிட்டு போனா ஒரு கிணத்து பக்கத்துல இந்த கான்வர்சேஷன்லாம் போயிட்டு இருக்கோம் ரெண்டு பேருக்கும். அப்ப இந்த அம்மா என்ன சொல்லுதுன்னா, வாசிக்கலாம். யோவான் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 12ஆம் வசனம். இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கிலும் நீர் பெரியவரோ. கேள்வி பாருங்க, இந்த கிணத்து கொடுத்த பிதாவாகிய யாக்கோபோட பெரியவரா? இப்ப என்ன ஆனா இதுல ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த அம்மா சமாரியா ஸ்திரீ தானே, ஆனா யார பிதான்னு சொல்லுது? யாக்கோபு எப்படி சமாரியா ஸ்திரீ பிதான்னு சொல்லுது? ஏன் சொல்லுது? எப்படி இது பாசிபிள்? எப்படி பாசிபிள்? ஏன்னா சமாரியா ஸ்திரீ தானே. சமாரியா ஸ்திரீ எப்படி யாக்கோபு பிதான்னு சொல்ல முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். சாலமன் ராஜாவுடைய காலப்பகுதிக்கு அப்புறமாக 12 கோத்திரமா இருக்கக்கூடிய இஸ்ரேல் தேசம் 10 கோத்திரம் தனியாவும் 2 கோத்திரம் தனியாவும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரிஞ்சு போச்சு. இந்த 10 கோத்திரத்தை அசிரிய ராஜாவாகிய சல்மனேசர் என்ன பண்ணிடுறாருன்னு பாத்தீங்கன்னா கைப்பற்றி அடிமைகளாக கொண்டு போயிடுறாரு. இந்த 10 கோத்திரம் அப்பவே என்ன பண்ணப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சிதறடிக்கப்பட்டாச்சு. பட் சிதறடிக்கப்பட்டாலுமே கூட இவங்க எதை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க? அந்த யூதர்களுடைய கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா நடுவுல நிறைய புறஜாதிகளுடைய நிறைய காரியங்களை என்ன பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, நிறைய சடங்காச்சாரங்களை உள்ள என்ன பண்ணிட்டாங்கன்னா கொண்டு வந்துட்டாங்க. இப்போ பேலன்ஸ் யார் மட்டும் தான் இருக்கிறது? 2 கோத்திரம் மட்டும் தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. அந்த 2 கோத்திரம் மட்டும் தான் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, கோரேஸ் ராஜாவுக்கு அப்புறமா திரும்பி இஸ்ரேல் தேசத்துக்கு என்ன பண்றாங்க? வந்து செட்டில் ஆகுறாங்க. புரிஞ்சுக்கலாம் சொல்றது? வந்து செட்டில் ஆகுறாங்க. அதனால யூதேயாவில் இருக்கக்கூடிய யூதர்கள் பெரும்பாலும் இந்த சமாரியர்களை எப்படி கன்சிடர் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, நீங்களும் யாருக்குரிய யார் மாதிரி தான்? புறஜாதி மாதிரி தான். ஏன்னா நீங்க என்ன பண்ணிட்டீங்க? நிறைய விஷயத்துல கரப்ட் ஆயிட்டீங்க. நிறைய புறஜாதி கொள்கைகள் உள்ள என்ன பண்ணிட்டீங்க? நீங்க கொண்டு வந்துட்டீங்க. இப்ப யார் சரியா இருக்கிறது? 2 கோத்திரம் நாங்க மட்டும்தான் சரியா இருக்கோம் அப்படின்னு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் ஐஸ்வர்யவான் லாசரஸ் ஹோமில நம்ம பார்த்தோம். ஐஸ்வர்யவான் என்ன கேட்கிறாரு? எனக்கு ஒரு 5 பிரதர்ஸ் இருக்கிறாங்க, அவங்களுக்காவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்கிறாரு. அந்த 5 பிரதர்ஸ் வேற யாரும் கிடையாது. யாருங்க? இந்த 10 கோத்திரத்தை சார்ந்த சமாரியர்கள் தான். ஆனா ஒரு கட்டத்துல இந்த 2 கோத்திரத்துக்கும் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, தேவன் கொடுத்து வந்த ஸ்பெஷல் ஃபேவர் முடிஞ்சு போச்சு. இப்ப யார் மட்டும்தான் ஜெபிக்க முடிஞ்சிட்டு இருந்துச்சுங்க? யார் மட்டும்தான்? யூதர்களால மட்டும்தான். கடைசியில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்லிட்டாருன்னா, வாசிக்கலாம். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 37 மற்றும் 38. மத்தேயு 23ஆம் அதிகாரம் வசனங்கள் 37 மற்றும் 38. எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டிச் சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டிச் சேர்த்துக் கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமற் போயிற்று. எத்தனையோ தடவை நான் ட்ரை பண்ணிட்டேன். தீர்க்கதரிசிகளை அனுப்பிச்சா ரிட்டனுக்கு எதை அனுப்புறதுன்னு பாத்தீங்கன்னா கல் எடுத்து அடிக்கிறது. எத்தனையோ தடவை உங்களை கூட்டி சேர்க்கணும்னு எனக்கு மைண்ட் இருக்குது. யாருக்கு மைண்ட் இல்லாம போயிருச்சு? உங்களுக்கு மைண்ட் இல்லாம போயிருச்சு. இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும்னு சொன்ன மாதிரியே இஸ்ரேல் தேசம் அதுக்கப்புறம் கிபி 70 என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா பாழா போயிடுச்சு. அப்படின்னா இந்த இடத்துல யாருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி போயிருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கட்டத்துல யூதர்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி என்ன ஆயிருதுன்னு பாத்தீங்கன்னா முடியுது. அதுக்கப்புறமா ஒரு நாள் வருது. எந்த நாள்? பெந்தகோஸ்தே நாள் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா வருது. இந்த பெந்தகோஸ்தே நாள் வந்து என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, மொத்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனே மாத்தி போட்டுருச்சு. முக்கியமா யூதர்களுக்கு. ஆஃப்டர் டே ஆஃப் பெண்டிகாஸ்ட், பெந்தகோஸ்தே நாளுக்கு அப்புறமா யூதர்கள் தேவனோட ஜெபிக்கணும்னா ஒரே ஒரு ஆப்ஷன் தான். அந்த ஆப்ஷனை தவிர்த்துட்டாங்கன்னா யூதர்கள் அவங்க யாரோட ஜெபிக்க முடியாது? தேவனோட ஜெபிக்க முடியாது. ஆபிரகாமின் தேவனோட ஜெபிக்க முடியாது. ஈசாக்கின் தேவனோட ஜெபிக்க முடியாது. யாக்கோபின் தேவனோட ஜெபிக்க முடியாது. அந்த ஒரே கண்டிஷன் அவங்க ஃபாலோ பண்ணியே ஆகணும். அது என்ன கண்டிஷன்? வெரி குட். யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் அப்படின்னு என்ன அர்த்தங்க? இப்ப தேவனை அப்ரோச் பண்றதுக்கு, தேவன் கிட்ட நெருங்கி போறதுக்கு ஒரே வாய்ப்பு யார் தான்?
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான் ஒரே ஆப்ஷன். அப்படின்னா யூதர்களே அவர்களுடைய பிதாக்களின் தேவனா இருக்கக்கூடிய யாவே தேவனை தொடர்பு கொள்ளணும்னா ஒரே ஆப்ஷன், இப்ப யாரை ஏற்றுக்கொண்டே ஆகணும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ மேசியாவா ஏத்துக்கணும். அதுதான் ஒரே வழி, அவருதான் வழி. ஆனா ஏத்துக்கிட்டாங்களா? பெரும்பான்மையான யூதர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா நிராகரித்து விட்டார்கள். அந்த வழியவே என்ன பண்ணிட்டாங்க? ரிஜெக்ட் பண்ணிட்டதுனாலதான் இப்ப யாரோட ஃபெலோஷிப் கட் ஆயிடுச்சு? இப்போ தேவோட ஃபெலோஷிப் கட் ஆயிடுச்சு. இதை தான் ஐஸ்வர்யவான் லாசரஸ் ஊமையை நம்ம என்ன படிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாசிக்கலாம் லூக்கா 16:26. லூக்கா 16:26. அதுவும் அல்லாமல் இவ்விடத்திலிருந்து உங்களிடத்திற்கு கடந்து போகவும் அவ்விடத்திலிருந்து எங்களிடத்திற்கு கடந்து வரவும் மனதுள்ளவர்களுக்கு கூடாதபடிக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே பெரும் பிளப்பு உண்டாக்கப்பட்டது. பெரும் பிளப்பு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா உண்டாயிருக்கிறது. அப்படின்னா இந்த இடத்துல அவங்க நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கக்கூடிய வரக்கூடிய நீதியினால என்ன பண்ணிடலாம்? ஜெயிச்சிடலான்னு பாக்குறாங்க. ஆனா இப்ப யூதர்கள் யாரை விசுவாசிச்சே ஆகணும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ விசுவாசிச்சே ஆகணும். யாரோட ஜெபிக்கணும்னா தேவனோட ஜெபம் செய்யணும்னாலே. அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாத யூதர்கள் இருக்கிறாங்களா இன்னைக்கு கூட? அவங்களால தேவனோட தொடர்பு கொள்ள முடியுமா? முடியாதா? 100% முடியாது. ஆனா என்ன நினைச்சு பண்ணிருக்கிறாங்க? நாங்க தேவனோட தொடர்பு கொண்டிருக்கோம். யோசிச்சு பாருங்க, எத்தனையோ ஜபங்கள் என்ன ஆயிட்டு இருக்கப்போ எடுத்துக்கொண்டே இருக்குது உலகத்துல. எங்க கூட போக மாட்டேங்குது. அது கூரைய கூட என்ன பண்ணல, தாண்டல. அடுத்தது இந்த வாய்ப்பை இவங்க தவற விட்டதுனால இந்த வாய்ப்பு அடுத்து யாருக்கு வருது? புறஜாதிகளுக்கு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா வருது. சோ அப்போஸ்தலர் 10:1-2. அப்போஸ்தலருடைய நடபடிகள் 10:1 மற்றும் 2. இத்தாலியா பட்டாளம் என்னப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். கொர்நேலியு அப்படின்ற ஒரு 100க்கு அதிபதி இருந்தாரு. அவர் யூதரா? இல்ல, அவர் ஒரு புறஜாதி. அவன் தேவபக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தருமங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். ஜெபம் பண்ணி கொண்டிருக்காரு. அவரு தேவன் யார் தெரிஞ்சிருக்கு கொர்நேலியுக்கு. அவரு பிரேயர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா இப்ப கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, அவரு பிரேயர் பண்ணலாங்க, அந்த பிரேயர் யார் கேட்கணும்? தேவன் கேட்கணும்ல. இப்ப என்ன ஆகுதாமா, அடுத்து பீட்டர் போய் அவங்களை மீட் பண்ணும்போது வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 10:45-46 வசனங்கள் 45 மற்றும் 46. அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் பேதுருவோடே கூட வந்திருந்த விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள் கேட்கும் போது. விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள் அவங்க யாரு? யூதர்கள். ஆனா யாரை ஏத்துக்கினாங்க? இயேசு கிறிஸ்துவை ஏத்துக்கிட்ட யூதர்கள். ஆனா இயேசு கிறிஸ்துவ என்ன பண்ணிட்டாங்க? ஏன் அப்போஸ்தலரே யார் தான்? யூதர்கள் தான். அவங்க ஆண்டவர் ஏத்துக்கிட்டாங்க. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட யூதர்களுடைய ஜெபம் நிச்சயமா என்ன பண்ணப்படும்? கேட்கப்படும். அது பிரச்சனை இல்லை. ஆனா இப்போ புறஜாதிகள் யாரை ஏத்துக்கிட்டாங்க? இயேசு கிறிஸ்துவை ஏத்துக்கிட்டு தேவனை நோக்கி ஜெபிக்கும் பொழுது பரிசுத்தாவின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்து அருளப்படுறதை பார்த்து பிரமித்தார்கள். ஐயோ, யார் மட்டும் தான் ஸ்பெஷல் நினைச்சிட்டு இருந்தோம் நாம? யூதர்கள் மட்டும் தான் ஸ்பெஷல் நாம் நினைச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த சமயத்துல இது என்னன்னு யோசிக்க என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்த வாய்ப்பு யாருக்கு வந்துருச்சு? இப்போ சபையா போகக்கூடிய வாய்ப்பு, 1,44,000 போகக்கூடிய வாய்ப்பு புறஜாதிகளுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடுச்சு. அதுல முதல்ல வந்த புறஜாதி யாருங்க? கொர்நேலியு. என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா வராரு. கொர்நேலியுடைய ஜெபம் கேட்கப்பட்டுச்சு. யாரோட தொடர்பு கொள்ள ஆரம்பிச்சிட்டாரு? இப்போ தேவனோட என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னு பாத்தீங்கன்னா தொடர்பு கொள்ள ஆரம்பிச்சிட்டாரு. பட் ஆனா எனக்கு இதுல ஒரு கேள்வி, எல்லா புறஜாதிகளாலும் தேவனோட தொடர்பு கொள்ள முடியுமா? எஸ் ஆர் நோ? கிடையவே கிடையாது. இப்ப வந்துருச்சு பாருங்க பதில். ஏனோ? ஏன்னா எல்லாரும் அந்த ஒரு வழியை பின்பற்றுவதில்லை. அந்த ஒருத்தர் இல்லாம உண்மையான தேவனோட யாராலையும் என்ன பண்ண முடியாதுங்க? தொடர்பு கொள்ள முடியாது. அந்த ஒருவர் யாரு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்படின்னா உண்மையான தேவனோட ஜெபிக்கணும்னாலே, நம்ம ஜெபம் கேட்கணும்னாலே யாருதான் ஒரே வழி?
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான் ஒரே வழி அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா தேவனோட முதல்ல ஜெபிக்கக்கூடிய வாய்ப்பே யாருக்கு தான்? பெந்தகோஸ்தே நாளுக்கு அப்புறமா ஓபன் ஆயிருக்கு. இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மேசியாவா ஏற்றுக்கொண்டவர்கள் மட்டும்தான் யார்கிட்ட ஜெபிக்க முடியும்? இப்போ பிதாவாகிய தேவன்கிட்ட என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெபிக்க முடியும். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இருக்குல்ல, இந்த விசுவாசிகள் ஆகக்கூடிய ஸ்டேஜ் இருக்குல்ல, இந்த ஸ்டேஜ் தான் எந்த ஸ்டேஜ் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், குழந்தை ஸ்டேஜ். கரெக்டா? இது என்ன ஸ்டேஜ்? குழந்தை ஸ்டேஜ். ஆனால் அந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலாம்? தேவனோட என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஜெபிக்கலாம். தேவனோட என்ன பண்ணலாம்? நாம ஜெபிக்கலாம். வாசிக்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். அப்படின்னா ஃபர்ஸ்ட் யாருக்கு தான் இப்ப அழைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப யாரை நம்பிட்டாங்க? இயேசு கிறிஸ்துவை நம்பிட்டாங்க இல்லையா? அவங்கள தான் இப்ப என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அழைத்து யாரை பின்பற்ற சொல்றாங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற சொல்றாரு. பின்பற்றி என்ன பண்ண சொல்றாரு? வாசிங்க. ஏனெனில் கிறிஸ்துவம் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி கேட்கிறேன். நாம் ஏன் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம்? அந்த கேள்விதான் எனக்கே ரொம்ப நாளா இருக்குங்க. நம்ம ஏன் இருக்கிறோம் கிறிஸ்தவர்களா? கிறிஸ்துவ ஏத்துக்கிறதுனா ஜஸ்ட் லைக் தட். ஓகே, நான் ஆண்டவரை என்ன பண்றேன்? விசுவாசிக்கிறேன். மேசியாவா? அதோட முடிஞ்சா? அது குழந்தை கண்டிஷன். அடுத்து என்ன பண்ணி ஆகணும்? அவர் அடிச்சுவடை பின்பற்றுவது என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் வாழ்ந்த வாழ்க்கையை யார் வாழ ஆரம்பிக்கணும்? நாம வாழ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கணும். அப்படின்னா இது எல்லாருமே வாழ்ந்துருவாங்களா? வாசிக்கலாம். மத்தேயு 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். மத்தேயு 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலர், கொஞ்சம் பேர் தான். அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த சுவிசேஷ யுகத்துல எல்லாரும் தேவன்கிட்ட ஜெபத்துல போக முடியுமா? முடியவே முடியாது. அதுதான் யார் மட்டும்தான்? தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த வாய்ப்புக்காக யார் அழைச்சிருக்காரோ. அப்படின்னா அல்லது ரொம்ப சிம்பிளா சொல்ல போனோம்னா, இயேசு கிறிஸ்துவ மேசியாவா ஏற்றுக்கொண்டுட்டா தேவன் கிட்ட இயேசு கிறிஸ்து மூலம் என்ன பண்ணலாம்? பிரேயர்ல என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா அப்ரோச் பண்ணலாம். பிரேயர்ல என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ரோச் பண்ணலாம். பட் ஆனால் இதுல ஒரு கேள்வி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஏறக்குறைய இந்த வாய்ப்பு எல்லாருக்குமே இருக்கு. எந்த வாய்ப்பு? ஜெபிக்கிற வாய்ப்பு எல்லாருக்குமே இருக்கு. யாரை ஏத்துக்கிட்டா போதும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மேசியாவா ஏற்றுக்கொண்டா போதும். ஆனா தேவன் இதுலயுமே எல்லா ஜெபத்தையும் கேட்டு எல்லா ஜெபத்தையும் அங்கீகரிச்சாரா அப்படின்னு கேள்வி கேட்ட என்ன பதில் சொல்லலாம்? அதுவும் இல்லை. அப்போ அந்த ஜெபத்தை இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் சக்சஸ்ஃபுல்லா வந்துட்டோம் ஒரு வழியா. ஆமாவா இல்லையா? இப்போ ஒரு விதத்தில் நமக்கு சந்தோஷம். என்ன சந்தோஷம்? பரவாயில்ல, இப்போ நம்ம யார்கிட்ட ஜெபிக்கலாம்? தேவன்கிட்ட நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஜெபிக்கலாம். அந்த ஒரு அக்சஸ் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிடைச்சிருச்சு. ஆனா இப்போ நாம ஜெபிக்கிற ஜெபம் அவர் என்ன பண்ணோம்? அங்கீகரிக்கணும்ல. அது அங்கீகரிக்கணும்னா என்ன செய்ய வேண்டும்? ரொம்ப சிம்பிள். அவர் சொல்ற மாதிரி பிரேயர் பண்ணணும். அவர் எப்படி பிரேயர் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாரோ அப்படி நாம என்ன பண்ணக்கூடாது? பண்ணக்கூடாது. அப்படி சொல்லியிருக்காரு தேவன், இப்படிதான் பண்ணணும், அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. அதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ அதனால வாசிக்கலாம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவும். அப்படின்னா நாம ஜெபத்துல ஏன் போனோமா? இரக்கத்தை யார்கிட்ட? தேவன் கிட்ட. ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபைய நாம அடையறதுக்கு தைரியமா என்ன பண்ணலாம்? கிருபாசனத்துல சேரது என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா ஜெபத்துல தேவன் கிட்ட என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா போலாம். ஏன் போனோம்? டெய்லியும் நாம மன்னிப்பு கேட்கணுமா கேட்க கூடாதா? ஏன் 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 மன்னிப்பு கேட்கணும் டெய்லியும்? ஏன் டெய்லியும் இந்த கேட்கணும்னு பாத்தீங்கன்னா, டெய்லி என்ன பண்றோம்? கண்டிப்பா பண்றோமா? துணிகரமா பண்ணாம போலாம்.
ஆனா அன்இன்டென்ஷனலா பண்றதுக்கு என்ன இருக்குது? வாய்ப்பு இருக்கா இல்லையா? அன்இன்டென்ஷனல் என்ன அர்த்தம்? அறியாம எதிர்பாராம என்ன பண்ணிருப்போம்? போய் சொல்லட்டுமா? அப்படியே இருக்கும். சில பேர் எதிர்பார்த்து கூட என்ன பண்ணலாம். ஆனா உதாரணத்துக்கு, ஆனா இதை நாம் என்ன பண்ணி ஆகணும்? போய் தேவன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அப்படி மன்னிப்பு கேட்டாதான் நம்மளுடைய கரை கழுவப்படணும். அந்த கரை கழுவப்படணும்னா எதை வச்சு கழுவணும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ ரத்தத்தை வச்சு கழுவணும். கழுவணும்னா அதுக்கு போய் ஜெபிக்கணும். அடுத்தது எப்பப்பெல்லாம் நமக்கு ஸ்ட்ரென்த் வேணும்? வெரி குட். ட்ரையல்ஸ், சோதனைகள் வரும்போது அதை தாங்கிறதுக்கு பலன் வேணுமா வேண்டாமா? அது வேணும்ல. அதுக்கு நம்ம என்ன பண்ணி ஆகணும்? போய் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஜெபிக்கணும். அப்படின்னா இது எல்லாத்துக்கும் நாம ஜெபிக்கணும்னா இந்த இடுக்கமான சோதனைனா எந்த சோதனை? நம்மளாவே போய் பிரச்சனை மாட்டிக்கிறோம் அந்த சோதனையா? இது எந்த சோதனை அப்படின்னு பார்த்தோம்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடைய அடிச்சுவட்டில் நடக்கிறோம் பாத்தீங்களா? அதை நடக்கிறதுனால ஒரு சோதனை வரும் பாத்தீங்களா? அந்த சோதனையை தாங்குவதற்கு நமக்கு என்ன வேணும்? பலன் வேணும். அதுக்கு தைரியமா யார்கிட்ட போகணும்? தேவன் கிட்ட போகணும். அப்படின்னா ஜெபம் இந்த இடுக்கமான வாசல் வழியில ரொம்ப ரொம்ப முக்கியம். கரெக்டா? ரொம்ப ரொம்ப முக்கியமா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. அது எப்போ தேவைப்படுது? டெய்லி தேவைப்படுது, ஹவர்லி தேவைப்படுது. இதை நம்ம எப்படி பண்றதுன்றதை பார்க்கலாம். ஆனா ஒரு விஷயம், இடுக்கமான வாசல் வழி நடக்க ஆரம்பிச்சிட்டோமா? நாம முடிவு பண்ணிட்டோமா? முடிவு பண்ணிட்டீங்க, சரி பார்க்கலாம். ஆனா முடிவு பண்ணிட்டோம்னா கரெக்டா ஜெபிக்கணுமா ஜெபிக்கக்கூடாது? ஏன்னா இவ்வளோ பாடம் கேட்டோம். இத்தனை பாடத்துல நிறைய தவறுல இருந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? வெளியே வந்திருக்கோம். நாம உதாரணத்துக்கு என்ன தவறுல இருந்தா வெளியே வந்திருக்கோம்? ஆத்மா சாகுமா சாகாதா? யார் ஆத்மா? நாம தான் ஆத்மா. நரகம் இருக்கு. அது எங்க இருக்கு? அது கல்லறை, அவ்வளவுதான். அடுத்தது முக்கியமான ஒரு விஷயம் கண்டுபிடிச்சோம். என்ன கண்டுபிடிச்சோம்? யார் உண்மையான கடவுள்? பிதாவாகிய தேவன். ஆண்டவர் யார் நமக்கு? சகோதரன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய அன்பு சகோதரன், மூத்த சகோதரன், பிதாவாகிய தேவனுடைய ஒரே பேரான குமாரன். பிதாவுக்கு அடுத்த ஸ்தானம் அவர் தான். ஆனா அவருக்கு மேல யார் தான் பாத்தீங்கன்னா பிதாவாகிய தேவன் தான். அப்படின்னா இவ்வளோ விஷயத்த தெளிவடைஞ்ச நாம இன்னைக்கு எதுலையும் தெளிவடையணும்? ஜெபத்திலையும் தெளிவடையணும். யார் அப்படின்னா எப்படி தாங்க ஜெபிக்கிறது? யார்கிட்ட கேட்டாதான் கரெக்டா இருக்கும்? கேட்டாங்க. யாரே போய்? சீஷர்களே கேட்டாங்க. வாசிக்கலாம். லூக்கா 11:1. லூக்கா 11:1. அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீஷரில் ஒருவன் அவரை நோக்கி, அப்படின்னா என்ன பண்ணிருக்கிறாங்க? படிங்க. ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான். பாத்தீங்களா கேள்வி? அப்ப என்ன பண்ணிட்டு இருந்திருக்காங்க இந்த இடத்துல? நல்லா பார்த்து இருக்கிறாங்க. யார் போய் ஜெபம் பண்றத? ஆண்டவர் போய் ஜபிக்கிறது என்ன பண்ணிருக்கான்னு பார்த்துருக்காங்க. ஆனா பார்த்துட்ட உடனே யார் அந்த சிஷன் தெரியல. ஆனா ஒருத்தர் என்ன பண்ணிருக்காருன்னு பார்த்தா கேட்டிருக்காரு. ஏங்க அவர் மட்டும் என்ன பண்றாரு? சொல்லி கொடுத்துருக்காரு. யாரு? எந்த யோவான்? யோவான் ஸ்தானகன். ஸோ யோவான் ஸ்தானகன் சொல்லி கொடுத்துருக்காருல்ல, அதே மாதிரி நீங்களே என்ன பண்ணுங்க, எனக்கு சொல்லிக் கொடுங்க. நீங்களே என்ன பண்ணுங்க, எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படிங்கிறார். இப்ப நான் அந்த சீஷில் ஒருவர் வேற யாரும் கிடையாது. யார் தான்? இன்னைக்கு நாம தான். யாருக்கிட்டே போய் கேட்போம்? ஆண்டவர்கிட்டே போய் கேட்போம். அப்பதான் பரமண்டல ஜபத்தை பத்தி என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா சொல்றாரு. நீங்கள் ஜபம் செய்ய வேண்டிய விதமாவது அப்படின்னு என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா, பரமண்டல ஜபத்தை அப்படியே ரிப்பீட் பண்ண சொல்ல, அதை 1000 வாட்டி ரிப்பீட் பண்ண சொல்ல. விதமாவதுன்னு என்ன அர்த்தம்? மாடல். அப்படின்னா ஒரு மாடல் நான் சொல்லி கொடுக்குறேன், அந்த மாடல் வச்சு நீங்க என்ன பண்ணிக்கங்க, ஃபாலோ பண்ணிக்கங்க அப்படின்ட்டார். அப்படின்னா நாம் இப்ப கண்டுபிடிக்க வேண்டியது என்றால் ஜெபம் எப்படி செய்யணும். அடுத்தது ஜெபம் எப்படி பண்ணக்கூடாது. ஜெபம் என்பதை நம்ம யார்கிட்ட பண்ணணும்? யாருடைய ஜெபத்தை தேவன் கேட்கறது இல்லை. அப்படின்னா யாருடைய ஜெபத்தை தேவன் கேட்பார். அது மட்டும் இல்ல, ஜெபத்துல நாம என்ன கேட்கணும், எப்படி ஜெபம் செய்யணும் பார்க்கலாமா? 1 by 1 இது எல்லாத்துக்கும் நேரடியாக வசனம் கொடுத்துருக்காரு. இதை பார்த்து கண்டுபிடிச்சிட்டோம்னா இதை செஞ்சா போதும், அவ்வளவுதான். ஸோ ஃபர்ஸ்ட் ஜெபம் எப்படி பண்ணக்கூடாது. ஜெபம் எப்படி பண்ணக்கூடாது?
அப்படி இருக்கா? இருக்கு, வசனமே இருக்கு. வாசிக்கலாம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 5-8. மத்தேயு 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 முதல் 8 முடிய. அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம். என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஜெபிக்கும் போது நடிக்காத. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாத? நடிக்காத, ஆக்ட் பண்ணாத. மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் இவங்களை வீதிகளிலும் பாத்தீங்கன்னா நீங்க ஈஸியா கண்டுபிடிக்கலாம். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் வீதிகளின் சந்திகளின் பெரிய பெரிய கிரவுண்ட்ல நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு அவங்க சொல்லுகிறேன். பலனை என்ன பண்ணாங்களாமா? அடைஞ்சு தீர்ந்துட்டாங்களாமா. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவங்க எப்படி பிரேயர் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நடிச்சிருக்கிறாங்க. எங்க நாடகம் போட்டிருக்காங்க? பெரிய பெரிய கிரவுண்ட்ல என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்த்தா நாடகம் போட்டிருக்காங்க. நாடகம் போட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, நல்லா நடிச்சிருக்கீங்க அப்படிங்கிறாரு. இப்படி என்ன பண்ணாத, நீயே செய்யாத அப்படிங்கிறாரு. இப்படி யாருன்னா பார்த்துருக்கீங்களா? சரி, நல்லாவே பார்த்துருப்பீங்க போல இருக்கு. இதை தவிர்த்து வேற எதுவும் சொல்ல விரும்பல. அப்படின்னா நடிக்காத தான் வரும். கட்டளையிடுகிறேன் ஆண்டவரே. யாரு யாருக்கு கட்டளையிடுறது? சரி, அப்படி என்ன பண்ணாதீங்க நீங்க. இந்த மாதிரிலாம் என்ன பண்ணாதீங்க. இப்படி ஏன் பண்றாங்களாமா? எல்லாரும் யாரை பார்க்கணும்? இப்போ அவங்கள பார்க்கணும். இப்படி என்ன பண்ணாதீங்க, நீங்க நடிக்காதீங்க அப்படின்னு என்ன பண்ணிட்டாருன்னு பாத்தீங்கன்னா சொல்லிட்டாரு. இதுல ஒரு ஓமையா பேசியிருப்பார். பரிசேயன், ஆயக்காரன் ஓமை. இவங்களுடைய பிரேயரே எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பரிசேயருடைய பிரேயர் எப்படி இருந்துச்சாமா? அவர் நின்று தேவனே லூக்கா 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 மற்றும் 12. பரிசேயன் நின்று தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஏன் ஸ்தோத்தரிக்கிறாரம்மா அவரு? அந்த நல்லா புரிஞ்சுக்குங்க. நான் ஏன் ஸ்தோத்தரிக்கிறேன்னா, இவங்கள மாதிரி யாரும் கிடையாது. இல்ல, வாரத்துல 2 தடவை என்ன பண்றேன்? நானு உபவாசம் பண்றேன். என் சம்பவாத்தியத்தில் தசம்பவாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ண. இது எப்படி இருக்குது? பார்க்கறதுக்கு கேட்கறதுக்கு நல்லா இருக்கா? இந்த ஒரு ஆட்டிடியூட்ல இருக்கலாமா? நிச்சயமா என்ன பண்ணக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா இருக்கக்கூடாது. ஆனா என்ன சொல்றாருன்னா, நீயோ ஜெபம் பண்ணும்போது நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டிற்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி. ஆமா, அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி உனக்கு கண்டுபிடிக்கலாம். திரும்பி படிங்க ஸ்டார்டிங்ல. நீயோ ஜெபம் பண்ணும்போது. யாரோ ஜெபம் பண்ணும்போது நீயோ அப்படின்னா யாரு? நாம தான். அப்படின்னா யாரு? இல்ல இல்லைங்க, அந்த பாஸ்டர் வந்து ஜெபிச்சாதான், இல்ல கோபுரத்துக்கு காடை போட்டு ஜெபிச்சாதான் என்ன ஆகும்? அப்படியா? அப்படியா? தேவன் அப்படி எதுனா புரோக்கர்ஸ் ஏற்படுத்தியிருக்காரா? என்ன பிரச்சனையா நமக்கும் நம்ம தேவனுக்கும்? ஏதாவது ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கணும். உதாரணத்துக்கு ப்ராக்டிக்கலாக எடுத்துக்கலாம். உங்க அப்பா கிட்ட போய் ஏதோ ஒன்று கேட்கணும், ரிக்வெஸ்ட் கேட்கணும். பேசிக்காக ஏதோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு நோட்டோ பெண்ணோ வாங்கணுன்றீங்க, போய் கேட்க மாட்டீங்க, பக்கத்து வீட்டுக்கார விட்டு கேட்குறீங்க. எப்படி இருக்கும்? இல்லை, இப்போ பிரச்சனையா எதுனா? இப்போ கேள்வி, நம்ம அப்பாவுக்கும் நமக்கு எதுனா பிரச்சனையான்னு கேட்குறேன். நாம ஜபத்துல கேட்டா, சரியா அவர் சொல்ற மாதிரி கேட்டா, அது வேதத்தின் அடிப்படையில் சரியா இருந்துச்சுன்னா நான் தரமாட்டேன்னு சொல்லியிருக்காரா? இல்ல. அப்படி இருக்கும்பொழுது நீங்க லெட்டர் போடுங்க, 10வது பாஸ் பண்ணிடலாம். அதுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் என்ன பண்ணிருங்க, செஞ்சிருங்க. இப்ப நிறைய வந்துருச்சு, ஜிபேல இருந்து எல்லாம், எதுவா இருந்தாலும் எனி மெத்தட் 24/7 உங்களுக்காக என்ன ஆயிட்டு இருக்கோம்? என்ன கோபுரம்? ஜெப கோபுரம். அப்படியா வேதம் சொல்லுது? நடிக்காதீங்கிறார். நீயோ உன் அறை வீட்டிற்குள் பிரவேசனா செப்பரேட்டா உன் கதவை பூட்டி. அப்படின்னா கதவு பூட்டுறது இல்ல, நம்முடைய இருதய கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா என்ன பண்ணுவான்னு பார்த்தேன், வெளியரங்கமா என்ன பண்ணுவான்னு பார்த்தா உனக்கு பண்ண
இதை ஒருத்தர் கரெக்டா பண்ணதான் ஆண்டவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா பேரபல்லே சொல்றாரு. இதை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜெபிச்சு போனார்ல, யார் அவரு? பரிசேயன். சரிங்களா, ஜபகோபுரம். அதுக்கு பதில் இல்லாம இந்த இடத்துல ஆயக்காரன் எப்படி ஜெபிச்சாராமா? வாசிக்கலாம். 18ஆம் அதிகாரம் 13, 14. ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் வானத்திற்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக்கொண்டு அடித்துக்கொண்டு தேவனே, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்றான். ஏன் மார்பில் அடிச்சுக்கொண்டு வானத்தை நோக்கி கூட பார்க்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் முடிவு பண்ணிட்டாரு, உங்களை பார்க்கறது கூட யார் தகுதி இல்லை, நான் தகுதி இல்லை, பட் பாவியாகிய என்மேல் என்ன பண்ணுங்க, கிருபையா இருங்க. ஆண்டவர் சொல்றாரு அடுத்த வசனத்துல, அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவனும் உயர்த்தப்படுவான். அப்படின்னு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, 2 மாடல்ல எந்த மாடல் வேணும் நமக்கு? செகண்டா ஃபர்ஸ்டா? அதனால என்ன பண்ண சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, மத்தேயு 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அலப்பாதீங்கள். வளராதீங்கன்றார். ஃபர்ஸ்ட் அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அலப்பாதீங்கள். அது என்னது வீண் வார்த்தைகளை அலப்பாதீங்கள்? ஆண்டவரே அதை செய்கிறோம் ஆண்டவரே, இஷ்டத்துக்கு ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே என்ன பண்ணாத, முதல்ல வீண் வார்த்தைகளை அலப்பாதீர்கள். ஸ்தோத்திர ஜெபம் எத்தனை தடவை? 1000. யாரை போல? இப்ப அதுதான், அதனால தான் அழகா சொல்றாரு ஆண்டவர், அஞ்ஞானிகளை போல. வேற சில பேர் வேற ஒன்று எழுதுவாங்க. என்ன எழுதுவாங்க? எக்ஸட்ரா எக்ஸட்ரா எழுதிட்டே இருப்பாங்க. நான் எதான் சொல்றேன்னு புரிய நினைக்கிறேன் நான். அந்த மாதிரி இது எது எழுதுறது? தோத்திரம் சோத்திரம் நோட்டு புக்கில் வைக்க 1000 வாட்டி எழுதுறது. இந்த மாதிரி வீண் வார்த்தையில் என்ன பண்ணிருக்காதீங்க, அலப்பாதீங்கள். அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அவர்களை போல நீங்கள் செய்யாதீர்கள். நிறைய பேஸ்டா மொத்த விஷயங்கள் நடந்தது எல்லாத்தையும் என்ன பண்றதுன்னு பாத்தீங்கன்னா தெரிவிக்கிறது. யாருக்கு தெரியாத மாதிரி ஆண்டவருக்கே. அப்படிலாம் பண்ணாதீங்க. உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று ஃபர்ஸ்ட் அவருக்கு என்ன தெரியுமா? இப்ப ஃபர்ஸ்ட் நீ எதை கேட்க வரன்றதுக்கு முன்னாடி யாருக்கு தெரியும்? அவருக்கு நல்லாவே தெரியும். நம்ம கேட்க வர்றது கூட சில சமயத்தில் சரியா கேட்க வராது நமக்கு, அந்த அளவுக்கு கண்டிஷன் நமக்கு. அப்படின்னா ஆனாலும் ஏன் ஜெபத்துல தேவன் எதிர்பார்க்கிறாருன்னா, நம்மளுடைய இருதயத்தின் உள்ளான உணர்வுகளை நாம நியாயமா அந்த இடத்துல வெளிப்படுத்துறோமான்றதான் தேவன் பார்க்கிறார். அதனால கிளியரா என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, மத்தேயு 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்க. மத்தேயு 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! பார்வைக்காக நீண்ட ஜெபம் பண்ணி. எதுக்காக ஜெபம் பண்றாங்களாமா? எவ்வளோ நேரம்? அவங்களுக்கு என்ன சொல்லிட்டாரு? அதெல்லாம் இல்ல, ஐயோ உங்களுக்கு ஐயோ அப்படின்னு ஆண்டவர் ஐயோன்ட்டா என்னதான் அது? ஐயோ ஆண்டவர் தான் சொல்லிட்டாரு. ஏன்னா இவங்க வேற எப்படி இருப்பாங்களாமா, இவங்களுடைய அங்க அடையாளங்களை வேற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அடுத்து சொல்றாரு. மத்தேயு 23ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். 27ஆம் வசனம். மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள். என்ன கல்லறைகள்? ஏன் வெளியே பார்க்கறதுக்கு என்ன ட்ரெஸ் அம்மா? அதாவது வெளியே பார்க்கறதுக்கு எப்படி இருப்பாங்களாமா? எப்படி இருக்கு பார்க்கறதுக்கு? நல்லா இருக்குல்ல. உள்ள தோண்டி பார்த்தா எப்படி இருக்கும்? இல்ல, இதை உள்ள தோண்டி பார்த்தா என்ன இருக்கும்? நாத்தடிக்கும். அப்படின்னா அந்த கண்டிஷன்ல இருந்துட்டு வெளிப்புறமா வந்து நீண்ட நேரம் பண்ணக்கூடிய இந்த வேலையெல்லாம் என்ன பண்ணாதீங்க, செய்யாதீங்க. இப்படி பிரேயர் பண்ணாதீங்கன்ட்டார். இப்படி பண்ணலாமா? இப்படி பண்ணக்கூடாது. அடுத்து முக்கியமான பாயிண்ட்டுக்குள்ள வரலாம். ஜெபம் என்பதை நாம் யாரிடம் பண்ண வேண்டும்? இல்ல நான் அதெல்லாம் வர்றேன். நான் அடுத்தது கரெக்டா நீங்க சொல்றது சிம்பிள் கேள்வி. பிதாவாகிய தேவன் கிட்ட ஜெபிக்கணுமா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபிக்கணுமா? யார்கிட்ட?
அது கரெக்ட் தான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தின் மூலமா தான் கேட்கணும், அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. நான் கேட்குற கேள்வி என்னன்னா, பிரேயர் யார்கிட்ட பண்ணோம்? பிதாவாகிய தேவனா இயேசு கிறிஸ்து கிட்டயா? யார்கிட்ட பண்ணிருந்தோம் இவ்வளவு நாளா? யார்கிட்ட பண்ணிருந்தோம்? இயேசு கிறிஸ்து கிட்ட பண்ணிருந்தோம். என்ன நினைச்சிட்டு பண்ணிருந்தோம்? அவருதான் பிதா நினைச்சிட்டு பண்ணிருந்தோம். அது கரெக்டா? இல்ல. என்ன அழகா இருக்கு பாருங்க வசனம். அப்படின்னா அட்ரஸே தப்பா மாத்தி என்ன பண்ணிட்டு இருந்திருக்கோம் இவ்வளவு நாளா? கரெக்ட், போஸ்ட் பண்ணிட்டு இருந்திருக்கோம். யோவான் 15:16. யோவான் 15:16, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. அழகா சொல்றாரு. ஏதோ பெருசா நினைச்சுக்காதீங்க, நீங்களாம் என்ன பண்ணல, தெரிந்து கொள்ளவில்லை, அவ்வளவுதான். அடுத்து, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். சாதாரண ஒரு பாக்கியம் நினைக்கிறீங்களா? ஆக்சுவலா அவர் நம்மளை தெரிந்து கொண்டு இப்பேற்பட்ட சத்தியங்களை கொடுக்கிறது. நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ, என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தி. அப்படின்னா கிளியரா யார்கிட்ட தான் கேட்கணும்? யாவே தேவன் கிட்ட தான் கேட்கணும். ஏன்னா அவர் தான் பிதாவாகிய தேவன். சோ அவர்கிட்ட தான் கேட்கணும். அதை யார் நாமத்தினாலே கேட்கணும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கணும். இதுல பிரேயர் பண்ணும்போது கேட்டுருவோம், இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவேன்னு கேட்டு, ஆனா மைண்ட்ல என்ன நினைச்சிட்டு இருந்தான்னு பாத்தீங்கன்னா, அவர் தான் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் மூலமாக அவரிடத்திலேயே ஜெபித்து கொண்டிருந்தால் அந்த ஜெபம் எங்கேயே இருக்கும், இங்கேயே இருக்குமே தவிர்த்து அது எங்கேயும் என்ன இருக்குன்னு பார்த்தா போயிருக்கு. அடுத்து வாசிக்கலாம். எபேசியர் 3:14-15. எபேசியர் 3:14 மற்றும் 15. இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமகாரணராகிய நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு. யாரை நோக்கி? இயேசு கிறிஸ்துவனுடைய பிதாவை நோக்கி. இதோட வேற எதனா வசனம் வேணுமா? என்னன்னு புரிச்சுட்டு இருந்துங்க, இவரும் அவரும் ஒன்னும் நினைச்சிட்டு இருந்தோம். இயேசு கிறிஸ்துவுடைய பிதாவை நோக்கி முழங்கால் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா நாம் இட வேண்டும். அடுத்து யோவான் 11:22. யோவான் 11:22. இப்பொழுதும் நீ தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருளுவார் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். அறிந்திருக்கிறேன் என்றாள் அப்படின்னு என்ன புரிஞ்சிருக்கு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவன்கிட்ட எது கேட்டாலும் என்ன ஆயிரும்? கிடைச்சிரும். அப்படின்னு ஆண்டவர் யார்கிட்ட ஜெபிச்சிருக்காரு? ஆண்டவர் ஜெபிச்சிருக்காரா? ஜெபிச்சிருக்காரா இல்லையா? ஏன் ஏன் தெரியுமா? அவரை புரிஞ்சுக்கிறதுக்கு யாருமே இல்லை. அவர் புரிஞ்சுக்கக்கூடிய ஒரே நபர் யாரு? ஏன் 12 பேரு? எவ்வளோ சொன்னாலும் என்ன ஆகல? புரியல. தப்பு இல்ல. அப்ப பரிசுத்தாவே அவங்களுக்கு என்ன ஆகல? கிடைக்கல. அது பெந்தகோஸ்தினாலதான் கிடைக்குது அவங்களுக்கு. புரியல, தனிமையா போயிருவார். நான் என்ன பண்றேன், கொஞ்ச நேரம் யாரு கூட போய் பேசிட்டு வரேன், ஜெபத்துல பிதா கிட்ட போய் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா பேசிட்டு வரேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதுதான் கடைசியில கெத்செமனே தோட்டத்துல போய் யார்கிட்ட கதறுவாருன்னு பாத்தீங்கன்னா ஜெபத்துல பிதாவாகிய தேவன் கிட்ட. வாசிக்கலாம். மத்தேயு 26:39. மத்தேயு 26:39. சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து என் பிதாவே. நல்லா யோசிங்க, இத இமேஜின் பண்ணுங்க மைண்ட்ல. கெத்செமனே தோட்டத்துல சற்று அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து விழுந்து என் பிதாவே, என் பிதாவே. யாரை நோக்கி? யாவே தேவனை நோக்கி. இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் அப்படின்னு என்ன அர்த்தம்? தேவனே, நான் மரிக்கணும்னு தெரியும், ஆனா இப்படி கொடூரமா ஒரு கிரிமினல் மாதிரி மரிக்கணுமா? இந்த பாத்திரம் ஒரு வேளை நீங்க கூடுமானால் என்ன பண்ணிட்டோம் செய்யுங்க, ஆனாலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வசனத்தை பிதாவாகிய தேவனும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் ஒன்னு அப்படின்னு நினைச்சிட்டு விளக்குக அப்படின்னா எப்படி விளக்கலாம்? வசனத்தை பிதாவாகிய தேவனும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் ஒன்னு அப்படின்னு ஒரு விசுவாசம் இருந்துச்சுல இதுக்கு முன்னாடி, அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் விளக்குக அப்படி என்றால் எப்படி விளக்குறது? எப்படி இருந்திருக்குங்க இது?
நாடகம் மாதிரி இருந்திருக்கும். போயிட்டு முகம் குப்புற விழுந்து என் பிதாவே அப்படின்னா யார் யார்கிட்ட சொல்லிக்கிறாரு? அப்போ அவரே அவர்கிட்ட பேசிக்கிறாரா? இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால், இவரு தானே அவரு, என்ன பண்ணிக்கலாம்? அப்போ நீக்கிக்கலாமே. அடுத்து என் சித்தத்தின்படி அல்ல, ரெண்டு பேரும் ஒண்ணு தானே, ஒரே சித்தம் தானே. யோசிச்சு பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எவ்வளவு பெரிய மோசமான உபதேசத்துக்குள்ள இருந்திருக்கும். ஏன்னா இந்த திரித்தும் எனக்குடைய ஒரே மோசமான உபதேசம் உண்மையான கடவுள் என்ன ஆயிடுச்சு? மறைச்சது மட்டும் இல்லாம அப்பேற்பட்ட உண்மையான தேவன் கிட்ட ஜெபம் கூட சரியா செய்யாதபடிக்கு என்ன பண்ணிருச்சு? தடை செய்திருச்சு. இவருக்கான ஒரே சோர்ஸ் என்ன தெரியுங்களா? இதுல என்ன பிரச்சனைனா, ஆண்டவர் ஜெபிக்கும் போது எப்பவுமே தான் பதில் வந்துடும். கரெக்டா இல்லையா? ஏன்னா தானியேலுக்கே வந்துச்சு, நீ வேண்டு கொள்ளும் போது என்ன ஆயிடுச்சு? உத்தரவு வந்துருச்சு. ஆண்டவருக்கு வந்திருக்குமா? வந்திருக்காதா? ஏன்னா ஆண்டவர் எப்பவுமே நான் சொல்றதை கேட்குறீங்கப்பா. ஆனா திடீர்னு கெத்செமனே தோட்டத்துல பதில் வரல. ஃபர்ஸ்ட் டைம் எப்படி இருந்திருக்கும் ஆண்டவருக்கு? என்னென்ன ஓடி இருக்கும் மைண்ட்ல? ஒருவேளை ஒரு சின்ன தப்பு நம்ம பண்ணியிருந்தா ஆண்டவரால் உயிர் தேர்ந்திருக்க முடியுமா? அப்படி ஒரு சின்ன பிழையோட மறிச்சிருந்தா என்ன இருக்கும் அவர் நிலைமை? நித்தியத்துக்கும் அழிவுக்குள்ள போயிருப்பார். ஆண்டவரே உயிர் தேர்ந்திருக்க முடியாது. நித்தியமா பிதா விட்டு பிரிஞ்சிருக்கணும். சாதாரண பிரஷரா? அந்த பிரஷர்ல தான் என்ன ஆகுது? வேர்வை துளிகள் எல்லாம். அவ்வளவு பிரஷர். செகண்ட் டைம் ஜெபிக்கிறார், என்ன ஆகல? வரல. நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த வசன பகுதியில் ரெண்டும் ஒண்ணுன்னா எதுனா ஒண்ணு செட் ஆகுமா? ஆனா ஃபைனலா என்ன ஆயிடுச்சு? ஆண்டவருக்கு மூணாவது தடவை தூதன் மூலமாக பதில் வந்துருச்சு. அதுக்கப்புறம் அவர் பேசல. யாரு? ஆண்டவர் பேசல. டைரக்டா சிலுவை மரணத்துக்கு என்ன பண்றான்னு பார்த்து ஒப்பு கொடுக்குறாரு. ஆனா சிலுவையில ஆண்டவரே தாங்க முடியாத ஒரு சம்பவம் நடந்துருச்சு. அதோட உயிர் பிரிஞ்சிருச்சு. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கை? இவ்வளோ நாளா அவர் உருவாக்கப்பட்டதுல இருந்து அவரோட கூடவே உருவாடிட்டு இருந்த அவங்க அப்பா இப்ப என்ன பண்ணலன்னு பாத்தீங்கன்னா பேசல. எப்படி இருந்திருக்கும் அவருக்கு? எப்படி இருந்திருக்கும்? அவர் என்ன பண்ணல அப்படின்னு பாத்தீங்கன்னா பேசல. எதை வேணா தாங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு எதை தாங்க முடியல? இதை என்ன பண்ண முடியலன்னு பாத்தீங்கன்னா அவங்க அப்பா அவர்கிட்ட பேச முடியாது. என்ன பண்ண முடியலன்னு பாத்தீங்கன்னா தாங்க முடியல. யோசிச்சு பாருங்க, ஏன் இதை செஞ்சாகணும்? ஏன்னா யாருடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டார் ஆண்டவர். சிலுவையில பாவியாலாம் ஆயிரல. சில சமயத்தை தப்பா சொல்லிடுவாங்க, அவர் பாவி ஆனார். அப்படிலாம் கிடையாது. அவர் எப்பொழுதும் பாவிகளுக்கு விலகினவர் தான். ஆனா பாவியினுடைய ஸ்தானத்தை யார் எடுத்துக்கொள்ளணும்? இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப அவர் பாவியுடைய ஸ்தானத்தை எடுத்துக்கணும்னா பாவிகளுக்கு தேவன் என்ன பண்றது இல்ல? செவி கொடுக்கறது இல்லைன்னு வசனம் இருக்கு. அப்போ இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை யார் சுமந்து தீர்க்கிறார்? ஆண்டவராகிய. யாருக்காக? நாம தேவன்கிட்ட ஜெபிக்கணும்ன்றதுக்காக, நாம அப்பா கிட்ட பேசணும்ன்றதுக்காக. அவங்க அப்பா அன்னைக்கு அவர்கிட்ட பேசாம கைவிட்டார். ரெண்டு பேரும் சாதாரண அன்பு காமிச்சிருக்கிறாங்களா? இப்பேற்பட்ட அன்பை காமிச்சிருக்கும் பொழுது இவங்க சொல்ற மாதிரி நாம ஜெபிக்கணுமா? நாம இஷ்டத்துக்கு ஜெபிச்சுட்டு இருக்கலாமா? அதனால இனி ஜெபத்துல எது கிடையாது. சொல்லிட்டு இருந்தோம்னா மத்திய 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்? நாம இஷ்டத்துக்கு நாம ஜெபிச்சுட்டு ஏசப்பா ஏசப்பான்னு 1000 வாட்டி சொன்னாலும் எங்க போறது கிடையாது? பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது. ஆனா என்ன செஞ்சா போலாம்? பிதாவின் சித்தத்தை. அதுதான் பவுல் கொலோசியருக்கு எழுதும் போது என்ன எழுதுறாருன்னா, எல்லா நிருபங்களையும் நீங்க எடுத்து பாருங்க, கிளியரா இருக்கும் வசனம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். அவர் முன்னிலையாக யாருக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க? பிதாவாகிய தேவனுக்கு.
அதேதான் எபேசியர்லயும் பவுல் என்ன பண்றான்னு பார்த்து எழுதுறாரு. அப்ப கிளியரா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஜெபத்தில் இன்னைக்கு நைட் முட்டி போடும் போது யாரை நோக்கி ஜெபிக்கணும்? பிதாவாகிய தேவன். அவர் யாரு? அவர் யாவே தேவன். யார் மூலமா ஜெபிக்கணும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாம் ஜெபிக்க வேண்டும். புரிஞ்சுங்களா? அடுத்த கேள்விக்குள்ள போலாம். யாருடைய ஜெபத்தை தேவன் கேட்கறது இல்ல? அப்படி கேட்காம போறாரா? போறாரு. யாருடைய ஜெபத்தை தேவன் கேட்கறது இல்ல? யாருடைய ஜெபத்தை? யாவே தேவனே சொல்லிட்டாரு, இவங்க ஜெபத்துல நான் கேட்க மாட்டேன் அப்படின்ட்டாரு. அதான் யாருடையது? சீரியஸான விஷயம் இது. நீதிமொழிகள் 28:9. நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது. திருப்பி படிங்க. வேதத்தை கேளாதபடி. வேதத்தை கேளாதபடின்னு என்ன அர்த்தம்? ஜஸ்ட் கேட்கறதா? வேதத்தை கேளாதபடினா கேட்கறதா? வேதம் சொல்லக்கூடிய சத்தியத்தை தங்களுடைய வாழ்க்கையின்படி செய்யாம, அந்த சத்தியத்தை விசுவாசியாமல் விளக்குகிறவருடைய ஜெபமும் ஒன்னும் இல்ல. திரித்துவ படம் கேட்டோம். உண்மையான தேவன் யாருன்ற வேத வசனம் தெளிவு என்ன பண்ணிருச்சு? நமக்கு கொடுத்துருச்சு. இல்ல இல்ல இல்ல, நான் பழையபடி அதே போதனையை தான் நான் என்ன பண்ணிருப்பேன், நானு கேட்டுட்டு உட்கார்ந்து கொண்டு இருப்பேன் என்று நாம் போய் ஜெபித்தால், பண்ணிக்கப்பா, அது எனக்கு எப்படி இருக்கு? அருவருப்பா இருக்குன்றவர். ஆனா தேவன் நமக்கு என்ன பண்ணிருக்காரு? சத்தியத்தையும் அறிவீர்கள். இந்த வசனத்தை ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே பார்த்தோம். அப்போ இந்த அளவுக்கு புரிஞ்சிருக்காது இந்த வசனத்துடைய தாற்பயம். உண்மையா சொல்லுங்க, சத்தியம் நம்மளை விடுதலை ஆக்குதா இல்லையா? பல விஷயத்துல இருந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தா விடுதலை ஆக்குது. அப்படின்னா இப்படி செவியை விளக்கர்களுடைய ஜெபத்தை தேவன் கேட்கறது இல்ல, ஆனா தேவன் சில பேருடைய ஜெபத்தை கேட்கவும் செய்யறார். அப்ப என்ன கேள்வி? யாருடைய ஜெபத்தை தேவன் கேட்பார்? அப்போ வாசிக்கலாம். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 29. நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம், துன்மார்க்கருக்கு கர்த்தர் தூரமாய் இருக்கிறார், நீதிமான்களின் ஜெபத்தையோ கேட்கிறார். துன்மார்க்கருக்கு கர்த்தர் ரொம்ப தூரமா இருக்காரமா, நீதிமான்கள் ஜெபத்தையோ தேவன் என்ன பண்றாரு? கேட்கிறார். ஆரம்பத்திலிருந்து இப்படிதான். முதல் நம்ம தான் பார்த்தோம். ஏதேன் தோட்டத்துல மனுஷன் தேவன் விட்டு பிரிஞ்சதிலிருந்து யாருடைய ஜெபத்தை மட்டும் தான் கேட்டுட்டு இருந்தாரு? நீதிமான் ஜெபத்தை மாத்திரம் என்ன பண்ணிருந்தாரு? கேட்டிருந்தார். பட் ஆனா அந்த நீதிமான்கள் எதனால நீதிமான்கள் ஆனாங்க? விசுவாசத்தினால. அதனால அந்த நீதிமான்களை என்னவாதான் தேவன் பார்த்தாரு? நண்பர்களாக பார்த்தார். அதனாலதான் அது என்ன ஜஸ்டிபிகேஷன் சொன்னோம்? ஃப்ரெண்ட்ஷிப் ஜஸ்டிபிகேஷன். கரெக்டா? ஃப்ரெண்ட்ஷிப் ஜஸ்டிபிகேஷன். அடுத்தது தேவன் ஒரு தேசத்தாரை என்ன பண்ணாரு? தெரிந்து கொண்டார். யார் அது? இஸ்ரேல் ஜனங்கள். ஆனா அவங்களுக்கு நடந்தது எல்லாம் நிழலான காரியங்கள். அதனால என்னன்னு சொன்னாத நாம நிழலான நீதிமானாக்கப்படுதலுக்குள்ளதான் அவங்க இருந்தாங்க. ஆனா ஒரு கட்டத்துல யூதேகம் முடிஞ்ச உடனே சுவிசேஷம் என்ன ஆயிருச்சுங்க? ஆரம்பிச்சிருச்சு. அப்பதான் மாபெரும் வாய்ப்பு கிடைக்குது. என்ன வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, வெறுமனே தேவன் கிட்ட நண்பர்களாக கூடிய வாய்ப்பு மட்டும் இல்ல, அப்பேற்பட்ட தேவனுடைய குமாரர்களாக மாறக்கூடிய வாய்ப்பு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா கிடைக்குது. ஏன் தெரியுமா? அதுக்கப்புறமா யார மட்டும் நீதிமான்களாக தேவன் கருதுகிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை விசுவாசிக்கிறவர்களை தான் என்ன பண்றாருங்க? நீதிமானாக தேவன் என்ன பண்றாரு? பார்க்கிறார். நீதிமானா பார்க்கிறாருன்னா நாம அப்படியே நம்ம கேரக்டர் அப்படியே பயங்கர நல்ல கேரக்டர்னால நீதிமான் கிடையாது. எதனால நீதிமான்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடைய ரத்தத்தை நாம் விசுவாசிப்பதினால். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவரை நாம என்னன்னு விசுவாசிக்கணும்? நம்முடைய ரட்சகர் என்று விசுவாசிக்கணும். ரட்சகர்னு விசுவாசிக்கிறது என்ன? அது விசுவாசிக்கணும்னா நம்ம முதல்ல என்ன பண்ணப்படணும்? நம்மள யார் நினைக்கணும்? பாவி. பாவின்னு நினைக்கணும். என்ன பாவின்னு நினைக்கலாம்? நம்மள பவுலே சொல்லியிருக்காரு, பாவிகளில் நாம யாரு? பவுலே பிரதான பாவினா நாம் இருக்கிறதுல என்ன பாவி? படுபாவி. நான் ஒத்துக்கிறேன். நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா?
சரி, அப்படின்னா அப்பேற்பட்ட நிலைமையில இருந்த நாம ஆண்டவருடைய மீட்பை ஏற்றுக்கொண்டு அவரை இரட்சகர் என்று ஏற்றுக்கொண்டதினால் நீதிமானா என்ன பண்ணிட்டோம் ஆயிட்டோம். யோசிச்சு பாருங்க, விசுவாசத்தினால் நீதிமான் ஆகிறோம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். அந்த கண்டிஷனுக்கு வந்துட்டோம். இவங்களுடைய ஜெபம் தான் இப்ப முதல்ல என்ன பண்ணுவார் தேவன் கேட்கவே ஆரம்பிப்பார். அப்படின்னா இப்படி ஆனா மட்டும் போதுமா? அவரை விசுவாசிச்சது மட்டும் போதுமா? அப்படி விசுவாசிக்கக்கூடிய நீதிமான்களுடைய உண்மையான கேரக்டர் என்ன தெரியுங்களா? அடுத்தது ஆண்டவர் சொல்றார் மத்தேயு 5:6, மத்தேயு 5:6. மத்தேயு 5:6 நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். நீதியின் மேல் பசிதாகம் உடையவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் என்ன வராங்க? திருப்தி அடைவார்கள். நீதியின் மேல் பசிதாக. இந்த மான் போட்டோ எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா? எங்க பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். உங்களை பார்த்து ஒன்று சொன்னேன், உங்களை எல்லாம் பார்த்தா இந்த மான் மாதிரி இருக்குன்னு. உண்மையா இல்லையா? ஏன் இத்தனை வாரம் திருப்பி திருப்பி வருது? ஏன்னா மான்கள் இப்ப எதை நோக்கி வந்துட்டு இருக்குது? நீரோடைகளை வாஞ்சிக்குது. உண்மையாவே பசியை போக்குறாரா இல்லையா? பசி என்ன பண்றாருங்க? போக்குறாரு. அப்படின்னா இப்படி போக்கிட்ட பிறகு இப்ப என்னவாயிட்டு? நாம நீதிமான்களா இருந்தோம். நீதிமான்களா இருந்த நம்மள அடுத்த கண்டிஷனுக்கு என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா கொண்டு போறாரு. அப்போ இந்த நிலைமைக்கு வந்துட்டு அடுத்த நாம பண்ணணும் என்ன பண்ணணும்? அதை பண்ணணும்னா என்ன பண்ணணும்? நம்ம வாழ்க்கையவே தேவனுக்குன்னு ஒப்பு கொடுத்துடணும். நம்ம வாழ்க்கையவே பலி செலுத்திடணும். கரெக்டா? தயாரா? அப்படி செலுத்தக்கூடியவர்களை தேவன் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இவங்க நீதிமான்கள் மட்டும் இல்ல, இவர்கள் என்னுடைய பரிசுத்தவான்கள். அதான் சங்கீதம் 50 நம்ம பாக்குறோம். என்ன பாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பலியினால் உடன்படிக்கை செய்த என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்க. தயாரா இருக்குமா? இப்படி இருக்கக்கூடிய பரிசுத்தவான்கள் தான் யாருடைய குமாரர்களா மாறுறாங்க? தேவனுடைய குமாரர்களா மாறுறாங்க. அப்பதான் இந்த நீதிமானாக்கப்படுதலுக்கே ஒரு உயிர் வருது. எப்ப உயிர் வருது? நம்மளையே ஒப்பு கொடுத்த பிறகுதான் தேவனுக்கு என்று என்ன வருது? நம்மளுடைய நீதிமானாக்கப்படுதலுக்கு ஒரு உயிர் வருது. இதுக்கு என்ன பேர் சொல்ல ஆங்கிலத்துல? வைட்டலைஸ்டு ஜஸ்டிபிகேஷன். நம்முடைய நீதிமானாக்கப்படுதலுக்கு இப்ப உயிர் ஊட்டப்பட்டாச்சு. எதனால? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடைய ஈடுபலியை விசுவாசிக்கிறதுனால மட்டும் இல்ல, அதை விசுவாசிச்சு நம்மளே என்ன பண்ணிட்டோம்? ஒப்பு கொடுக்கணும் பலியா. அதுதான் பவுல் சொல்றார் ரோமர் 12:1-2. ரோமர் 12:1 மற்றும் 2. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுங்கள். தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை என்ன பண்றேன் நானு? இவங்க எதை பலியை செலுத்திடுவாங்க? அதான் யார? அவங்களே பலியா செலுத்துறது என்ன? அவங்களுடைய நேரம், பணம், தாளந்து, அவங்களுடைய எனர்ஜி எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவாங்களாமா? தேவனுக்காக பலியா கொடுத்துருவாங்களாமா. உதாரணத்துக்கு பவுல் எடுத்துக்கலாமே. எதை பலியா செலுத்திட்டாரு? அத தண்ணியனா எல்லாமே. அவருடைய நேரம், அவருடைய பணம், அவருடைய தாளந்து, அவருடைய செல்வாக்கு எல்லாத்தையும் என்ன பண்ணியாச்சுங்க? செலுத்தினா அப்போஸ்தலனாகிய பவுல் உலக பிரகாரமான காரியங்களை ஜெபத்தில் கேட்டிருப்பாரா அல்லது கேட்டாரா? 100% என்ன பண்ணல? கேட்கவில்லை. ஏன்? கரெக்டா? ஏன் கேட்கலன்னு பாத்தீங்கன்னா, அவர் தான் எதையோ பலி செலுத்திட்டாரு. ஜீவ பலியை என்ன பண்றாருன்னு பார்த்தா கொடுத்துட்டாரு. அப்படின்னா பதர் ஜெபத்துல என்னதான் கேட்கணும்? ஜெபத்துல என்னதான் கேட்கணும்? இப்ப இதை பார்த்தா பல லிஸ்ட் என்ன ஆயிடுச்சு? இப்போ காலி ஆயிடுச்சு. லிஸ்ட்ல ஒண்ணு இருக்கும்ல, எல்லாமே என்ன ஆயிடுச்சு? முடிஞ்சு. ஆனா
இந்த வாழ்க்கைய வாழக்கூடியவங்க கேட்டா ஜெபத்துல என்ன பண்றாராமா? 34ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம். 34ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம், நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். நீங்களாக்கி விடுகிறார். உண்மையா பொய்யாது? ஆனா அது உண்மைனா அது ஃபர்ஸ்டா இருக்கணும். என்ன ஃபர்ஸ்ட்? நீதிமான்கள் கூப்பிடும்போது. அந்த நீதிமான்கள் யாருன்னு பார்த்தாச்சு இப்போ. அவங்க யாரு? அவங்க உயிரூட்டப்பட்ட நீதிமான்கள். அவங்க இயேசு கிறிஸ்துவோட ஈடுபலி விசுவாசிச்சு தேவனுக்காக தங்களுடைய வாழ்க்கையை என்ன பண்ணிருப்பாங்க? அவங்க கூப்பிடும்போது என்ன பண்ணுவாரு? ஏன்னா அவங்க எதுக்காக தான் கூப்பிடுவாங்க? யோசிச்சு பாருங்க. யாரையும் மகிமைப்படுத்துவதற்காக தான் கூப்பிடுவாங்க. ஆனாலும் ஒரு கேள்வி வரும், பிரதர், ஆனா அவங்களுக்கும் எல்லா தேவைகளும் இருக்கலாம் பிரதர். நியாயமான தேவைகள்லாம் இருக்குமா இருக்காதா? நம்ம போட்ட லிஸ்ட்ல சில தேவைகள், ஜாப் தேவை. ஏன்னா பைபிளே தேவனும் சொல்லியிருக்காரு, தன் சொந்த குடும்பத்தை பகைக்கிறவன் இல்ல. பயந்துட்டேன். சொந்த குடும்பத்தையே, உதாரணத்துக்கு சபையின் ஊழியர்களை பத்தி சொல்லும் போது சொந்த குடும்பத்தையே சரியா விசாரிக்கலனா சபை எப்படி? அப்புறம் என்ன? வேற என்ன வசனம் இருக்கு? வேற என்ன வசனம் இருக்கு? நியாயமான பூமிக்குரிய கடமைகளை என்ன பண்ணி ஆகணும்? செஞ்சாகணுமா செய்யக்கூடாதா? அப்ப அதுக்கெல்லாம் என்ன தேவை? ஜெபம் தேவையில்ல, பணம் தேவைப்படும்ல, இல்ல ஒரு வேலை தேவைப்படும்ல, தங்கறதுக்கு ஒரு வீடு தேவைப்படும்ல. என்ன பண்ணலாம்? 34ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். 10ஆம் வசனம், சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும். தாவீது பார்த்திருக்காரு, சிங்கக்குட்டிகள் கூட தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. உண்மையா சொல்றேன், ஒரு நன்மையும் குறைவுபடாது. 37ஆம் சங்கீதம் 25ஆம் வசனம் வாசிங்க. 37ஆம் சங்கீதம் 25ஆம் வசனம், நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயது உள்ளவனும் ஆனேன். அதாவது சின்ன வயசுலயும் பார்த்துட்டேன், வயசான பிறகும் பார்த்துட்டேன். ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. நான் பார்க்கவே இல்லைங்க அப்படின்னு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதை விட வேற எதனா வாக்குத்தத்தம் வேணுமா நமக்கு? நம்முடைய அப்பாவுடைய வேலையை நாம் செய்யும் பொழுது நம்ம அப்பா நம்மள பட்னியில என்ன பண்ற மாட்டார்னு பார்த்தீங்கன்னா போட்டுற மாட்டார். அந்த விசுவாசம் இருக்கா இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது கிளியரா சொல்றாரு தேவன், அவர்களை போல நீங்கள் செய்யாதிருங்கள். கார் வேண்டும் ஆண்டவரே, பங்களா வேண்டும் ஆண்டவரே, பையன் அமெரிக்கா போன ஆண்டவரே, உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். அப்படின்னா ஒரு வேலையை போய் தேவன் கிட்ட ஜபத்துல கேட்கணும்னு வைங்களேன். எப்படி கேட்கணும்? இந்த வேலை ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு கேட்கணுமா? என்ன கேட்கலாம்? அப்படின்னா அவருக்கு சித்தமான்றதை நாம முதல்ல கண்டுபிடிக்கணும், அப்புறம் போய் கேட்கலாம். தேவனுக்கு உதாரணத்துக்கு இந்த வேலை என்பது, இந்த வேலைக்கு போறதுங்கிறது தேவனுடைய சித்தம், அப்படி எப்படி கண்டுபிடிக்கலாம்? அல்லது இந்த பிசினஸ் செய்வது என்பது தேவனுடைய சித்தம் என்பதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? வெரி குட். இந்த வேலைக்கு போனா தேவனே நான் இன்னும் நல்ல சத்தியத்தை கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உதாரணத்துக்கு இந்த வேலையில சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை லீவு, 5 மணிக்கெல்லாம் விட்டுறாங்க. எனக்கு நிறைய நேரம் கிடைக்கும் தேவனே, அந்த நேரத்துல நான் இன்னும் அதிகப்படியான சத்தியத்தை கேட்டு நான் என்ன பண்ணுவேன்? நான் உங்களுக்காக கீழ்ப்படின்னு நினைக்கிறேன், இது உங்க சித்தமா என்ன பண்ணுங்க? இது தேவனுக்கு பிரியமா இருக்குமா இருக்காதா? நிச்சயமா பிரியமா இருக்கும். கரெக்டா? ஆனா அப்படி கேட்டோம் கொடுக்கல அப்படின்னு எடுத்துக்கலாம். என்ன அர்த்தம்? அவ்வளவுதான், அது வேண்டான்னு அர்த்தம் உங்களுக்கு. ஏன் தெரியுமா? ரோமர் 8:28 அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை அந்த சூழலை விட, ஒருவேளை அந்த ஜாப்ல அவருக்கு சத்தியத்திற்கு தடை வரக்கூடிய காரியங்கள் இருக்கலாம். ஒருவேளை அவங்களுக்கு அது என்னவா இருந்திருக்கலாம், தெரியாம இருந்திருக்கலாம். ஆனா தேவன் எது தேவையோ அதை கரெக்டா என்ன பண்ணிடுவாருங்க? அதை கரெக்டா செய்வாரு.
அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் யாருக்கு வேணும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வேண்டும். அப்படின்னா முக்கியமான பாயிண்ட்டுக்குள்ள போலாம். ஜபத்தில் அப்ப எதை தான் கேட்கறது? நமக்கு தேவையானதான் பாத்துக்கிறேன்ட்டாரு. சொல்லிட்டாரா இல்லையா? நம்மளாமா வேணாமா? அப்ப என்னதான் கேட்கலாம்? ஜெபமும் பண்ணோம். என்ன கேட்க வேண்டும் ஜெபத்தில்? வாசிக்கலாம். லூக்கா 11:13. லூக்கா 11:13 பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது கிஃப்ட் பிள்ளைகளுக்கு கொடுக்குறோமா கொடுக்கலையா? கிஃப்ட் கொடுக்குறோம்ல, அந்த கிஃப்டையே கொடுக்கும் பொழுது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? எதை கேட்க வேண்டும்? ஏன் கேட்க வேண்டும்? அப்பதான் தேவனுடைய சத்தியம் புரியும், அப்பதான் தேவனுடைய திட்டம் புரியும், அப்பதான் தேவனுடைய சித்தம் புரியும். அதை நம்ம வாழ்க்கையில் எடுத்து என்ன பண்ண முடியும்? அப்ளை பண்ண முடியும். அப்ப என்ன கேட்கலாம்? பரிசுத்த ஆவி என்ன பண்ணலான்னு பாத்தீங்கன்னா கேட்கலாம். இதை கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஓமைக்குள்ள போலாம். அந்த ஓமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓமைனாலே தெரியும், ஒரு கதை ஆண்டவர் சொல்லுவார். லூக்கா 12:16 அல்லாமலும் ஒரு ஓமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யம் உள்ள ஒருவனுடைய நிலம் நன்றா என்ன பண்ணிருக்குதுங்க? விளைஞ்சிருக்குது, நன்றா விளைஞ்சிருக்குது. என்ன பண்ணார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கதையை மட்டும் சொல்றேன், நீங்க போய் படிச்சுக்கங்க, கொஞ்சம் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்றேன். அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, இன்னும் நான் என்ன பண்றேன், நல்லா களஞ்சியத்தை நன்றாக நான் பெருசாக்குகிறேன். கொஞ்சம் புரிஞ்சுக்கிற மாதிரி சொன்னோம்னா நம்ம லாங்குவேஜ்ல, இப்போ ஒரு மால் எனக்கு சொந்தமா இருக்குது, அது பத்தல, இன்னும் நான் என்ன பண்றேன், 4 மால் ஓபன் பண்றேன் அப்படின்னு போய் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓபன் பண்ண போறாரு. அதுக்கு ரிப்பன் கட் பண்ணக்கூடிய அந்த சமயத்துல ஒன்னும் இல்ல, ஒரு சின்ன ஒரு ஹார்ட் அட்டாக் வந்து அன்னைக்கு நைட்டே செத்து போயிட்டார். அதுதான் அந்த ஓமையில் நடந்துச்சு. அது யார் தாகம்? யாருது? யாருதோ அவ்வளவுதான். அவங்க புள்ள முட்டாளா இருந்துச்சுன்னா முடிஞ்சு கதை. அதுவும் அப்படின்னா ரொம்ப புத்திசாலித்தனமா பண்ணார்ல. என்ன தெரியுமா சொல்லுவாரு? மூடனே, ஃபுல் அப்படிங்கிறாரு. அப்படின்னா இந்த மாதிரி உலக பிரகாரமான காரியத்துல யார் தேடி ஓடிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, லூக்கா 12:29 வாசிங்க பைபிள். லூக்கா 12:29 அடுத்த 30. லூக்கா 12 வசனங்கள் 29 மற்றும் 30. ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்கள். என்னவாமா? திருப்பி படிங்க. ஆகையால் எண்ணத்தை உண்போம் நாளைக்கு என்ன நடக்க போகுது, இது நடக்குமா நடக்காதா? எண்ணத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்கள். இவைகளை எல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள். இவைகளை எல்லாம் உலகத்தார் நாடி என்ன பண்ணலாம்? இப்ப நாம என்ன பண்றோம்? யாரு தேடிட்டு இருந்த? இவ்வளவு நாளா தேடிட்டு இருந்திருக்கோம். இதை நாம தேடுறதை இப்ப யாரு என்கரேஜ் பண்ணிட்டு இருந்தது? இப்படி தேடுறது யாரு என்கரேஜ் பண்றது? அது யோசிங்க, ரொம்ப முக்கியம். அடுத்து இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கிறார். பிதாவானவர் என்ன பண்ணிருக்காரு? அறிஞ்சிருக்காரு. ஜெபத்துல ஒருவேளை தேவமே உனக்கு சித்தமா இருந்தா கொடுத்தீங்கன்னா, அவர் சித்தமா இருந்தா என்ன ஆகும்? அதை அனுமதிப்பாரு. இல்லைன்னா ஏன் இல்ல? அது கஷ்டமா இருக்குல்ல நமக்கு. குட், சரியான ஆன்சர். ஏன்னா சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் தான். நைட் என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ரொம்ப பெரிய ஒரு டைரி மில்க் சாக்லேட் சரிங்களா, கூடவே ரொம்ப ஐஸ்கிரீம், குல்ஃபி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கலாம். அப்ப நமக்கே பிடிக்குன்னா யாருக்கு ரொம்ப பிடிக்கும்? நைட் எடுத்துட்டு போய் என்ன பண்ணுங்க, மொத்தத்தையும் சாப்பிட கொடுங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கரெக்டா இல்லையா? தயாரா? ஏன் கேக்குறேன், அட்டம் முடிக்கிறாங்க. என்ன பண்ணலாம்? நாமே சொல்லுவோம், நீ என்னன்னா பண்ணு, எவ்வளோனா நீ அழுதுட்டு நில்ல, என்ன கிடையாது உனக்கு, வாய்ப்பே இல்லப்பா, என்ன கிடையாது உனக்கு. ஏன் நம்ம குழந்தைகளை ரொம்ப வெறுக்கிறோம்ல?
இவ்வளோ ஞானமா நாமளே யோசிக்கும் போது பாப்பாக்கு தெரியாதா? he will take care. எதுவா இருந்தாலும் he will take care. அவ்வளவுதான். நாம செய்ய வேண்டியதை என்ன பண்ணணும்? நாம செய்ய முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், பின்பு இவைகள் எல்லாம். இதுக்காக போய் தேடக்கூடாது. நீங்க அதை பாட்டு தேடுங்க, ஆட்டோமேட்டிக்கா எது தேவையோ அது என்ன ஆகும். எது தேவை? பவுல் என்ன சொல்றாரு? உன்ன அப்புறம் உடுத்த, அவ்வளவுதான். போதும் என்ற மனதுடன் கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். உலகத்துல நிறைய பணம் சேர்த்திருப்பாங்கல்ல, கரெக்டா? நிறைய பொலிட்டிஷியன்ஸ்லாம் நமக்கு தெரியும், தமிழ்நாட்டிலேயே நிறைய சேர்த்திருக்கலாம். எங்க இருக்காங்க? எங்க இருக்காங்க? ஹாஸ்பிட்டல் இல்ல, முன்னாள் கேக்குறேன், எங்க இருக்காங்க? எங்க போச்சு காசு? என்னாச்சு? எதுனா ஒரு அந்த பணம் காப்பாத்துச்சா? ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல மகா உபத்திரவ காலம் வரப்போகுது இல்லையா, சபை நிறைவடைஞ்ச பிறகு. அப்ப என்னாக போகுது? எசேக்கியேல் 9ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம், சாரி எசேக்கியேல் 7ஆம் அதிகாரத்துல பொண்ணை கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க? அதை நோக்கி தான் போயிட்டு இருக்குது இப்போ. அப்போ கிளியரா யோசிச்சு பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பவுல் கிளியரா சொல்றாரு, இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்து இயேசுவின் மீது நம்பிக்கை வைக்கிறவர்களாக இருந்தோம் என்றால் மற்ற எல்லாரை காட்டிலும் பரிதவிக்க கூடியவர்களாக நாம் என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா இருப்போம். மற்ற எல்லார காட்டிலும் அப்படின்னு என்ன அர்த்தம்? இம்மைக்காக மாத்திரம் இயேசு கிறிஸ்துவ மேல விசுவாசமா இருக்கிறது என்ன அர்த்தம்? இப்ப இருக்கிற தேவைக்காக. சரி, உலகத்தார் அவங்களுடைய கடவுள்கள் கிட்ட எதுக்காக ஜெபிக்கிறாங்க? நாம எதுனா இருக்கா? அப்ப இவ்வளோ நாளா தெரியாதனமா என்ன பண்ணிட்டோம்? உலகத்தார் நாடி தேடுகிறத நாமளும் என்ன பண்றோம்னா செஞ்சுட்டு இருக்கோம். அப்ப தெளிவாயிருச்சு இல்லையா? அப்படின்னா என்ன, தேவனே அடுத்த வாரம் போறேன், இன்னும் ஆழமா சத்தியம் எனக்கு என்ன ஆகணும், புரியணும், அதுக்கு ஹோலி ஸ்பிரிட் கொடுங்க. இனி பைபிள் படிக்கும் போது இன்னும் ஆழமா எனக்கு தெரியணும், அது கண்டுபிடிச்சிட்டேன்னா நான் அந்த மாதிரி வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருவேன். வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டேன்னா ஜெயிச்சிருவேன். ஜெயிச்சுன்னா உங்க கூட என்ன பண்ணிடுவேன்னா பரலோகத்துக்கு சேர்ந்துடும். இதை தவிர்த்து வேற எதுனா லட்சியம் இருக்கணுமா? தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கவே கூடாது. இப்பேற்பட்ட ஜபத்தை நாம் பண்ண ஆரம்பிச்சோம்னா எவ்வளவு நேரம் ஜபம் பண்ணுவோம்? இனி நம்முடைய ஜபம் எவ்வளவு நேரம் இருக்கும் யோசிச்சு பாருங்க. அதுதான் சொல்றாரு, சும்மா வீண் வார்த்தைகள் என்ன பண்ணாதீங்க. புரிஞ்சுங்களா இப்ப ஏன் சொன்னாருன்னு? ஏன்னா எல்லாத்தையும் நான் டேக் கேர் பண்ணிக்கிறேன். கேட்க வேண்டியதை மட்டும் என்ன பண்ணுங்க, நீங்க கேளுங்க. பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய், ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக. ஷார்ட்டா பேசுப்பாங்கிறார், சுருக்கமாய் இருப்பதாக. இதுல இது கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஜபத்தை பத்தி சில பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க, அதிக வசனிப்பினால் நம்முடைய ஜபம், இப்பதான் படிச்ச வசனம் கேட்கப்படும் நினைச்சிட்டு இருக்காங்க. வாய்ப்பே கிடையாது, ஒரு இன்ச்சு கூட தாண்டாது. ஆனா இப்பேற்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு ஜபிச்சோன்னா, உண்மையா தேவ சித்தத்தின் படி நமக்கு கண்டென்ட் இருக்குதுன்னா தாராளமா என்ன பண்ணலாம், ஜபிக்கலாம், தப்பே இல்லை. ஆனா என்ன ரெக்வஸ்ட், அந்த ரெக்வஸ்ட்டை மட்டும் தேவன்கிட்ட என்ன பண்ணலாம், நாம கேட்கலாம். அப்படின்னா இது கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒரு இன்சிடென்ட் பார்க்கலாம். அர்டாசர்க்ஸஸ் அப்படின்னு ஒரு கிங் இருந்தார். அந்த கிங்குக்கு கீழே பானபாத்திரக்காரனா ஒருத்தர் என்ன பண்றாருன்னா ஒர்க் பண்ணிருந்தார். பானபாத்திரக்காரனா பாத்திரம் வளர்க்குறவர் இல்ல, பானபாத்திரக்காரன்னா தெரியுமா? அதாவது தாத்தஸை கொடுக்குறவர் மட்டும் இல்ல, அதாவது ராஜா இருக்கார்ல, ராஜாவை கொலை பண்றதுக்காக சில சமயத்துல என்ன பண்ணிடுவாங்கன்னா விஷம் வச்சிருவாங்க. அதனால என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல ஒருத்தர்கிட்ட கொடுத்து என்ன பண்ணுவாங்க, டெஸ்ட் பண்ணிட்ட பிறகுதான் யாருக்கு போகும், அவர் நல்லா இருக்காரா, அவருக்கு எதுனா ஒண்ணு ஆச்சுன்னா பாத்துக்கப்பா, யாருக்கு ஆபத்து, ராஜாக்கு ஆபத்து. அப்பேற்பட்ட ஒரு ஒர்க் யார் செஞ்சிட்டு இருந்தாருன்னா நெகேமியா. இப்பேற்பட்ட நெகேமியா அதுவும் ரொம்ப சாதாரண ராஜா கிடையாது. அர்டாசர்க்ஸஸ் கோவம் வந்துச்சுன்னா முடிச்சிருவார். புரஜாதி ராஜா
ட்ரூத் எல்லாம் ஒன்றும் தெரியாது. நெகேமியா திடீர்னு சோகமா இருக்கிறாரு. அவர் சோகமா இருக்கும்போது ராஜாக்கு பார்த்தா எப்படி இருக்கும்? அம்மா என்ன ஆச்சு உனக்கு, எதுனா பண்ணுதா? ஏன்னா அவருக்கு எதுனா ஆச்சுன்னா யாருக்கு பிரச்சனை? இப்போ ராஜாக்கே பிரச்சனை. நெகேமியா பார்த்து கேட்கிறாரு, என்னப்பா உனக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்கும் பொழுது வாசிக்கலாம். நெகேமியா 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 3 முதல் 5 முடிய. ராஜாவை நோக்கி, ராஜா என்றைக்கும் வாழ்க. என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானதும் அதன் வாசல்கள் அக்னியினால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும் போது நான் துக்கமுகத்தோடு இராதிருப்பது எப்படி என்றேன். கேட்கிறாரு, எருசலேம் அப்படி அழிஞ்சு போய் கிடக்குது, நானு சோகமா இல்லாம எப்படி இருப்பேன் அப்படின்னு கேட்கிறார். அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ கேட்கிற காரியம் என்ன என்றார். கேட்கிறார் ராஜா, என்ன கேட்கிறார்? நீ கேட்கிற உன் காரியம் என்னப்பா அப்படின்னு கேட்கிறாரு. அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி. என்னவா? அப்பொழுது பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சித்தமாயிருந்து அடியேனுக்கு உமது சமூகத்தில் தயை கிடைத்ததானால் என் பிதாக்களின் கல்லறைகளில் இருக்கும் பட்டணத்தை கட்டும்படி யூதா தேசத்துக்கு நீர் என்னை அனுப்ப வேண்டிக் கொள்ளுகிறேன். திரும்பியும் அலங்கத்தை கட்டுறதுக்காக அனுப்புங்கன்னு கேட்கிறாரு. நடுவுல என்ன பண்ணிட்டாரு? ராஜா கேட்கிறாரு, இவர் சொல்றாரு, நடுவுல என்ன பண்ணிட்டாரு? எவ்வளவு நேரம் பண்ணாரு? எவ்வளவு நேரம் பண்ணாரு? அந்த ஜெபம், நெகேமியாவின் ஜெபம் கேட்கப்பட்டுச்சா கேட்கப்படலையா? 100% கேட்கப்பட்டாச்சு. அலங்கத்தை கட்டி முடிச்சார் பல பிரச்சனைகள் மத்தியில. அப்படின்னு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் எவ்வளவு நேரம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கேட்டா கிடைக்கும், அவர் சித்தமா இருந்துச்சா, அவ்வளவுதான். அதனால பவுல் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6-7. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 மற்றும் 7. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தெரியப்படுத்துங்கள். சிம்பிளா என்ன சொல்றாருன்னா, நீங்கள் ஒன்றுக்கும் அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்படிலாம் சொல்லிட்டேன். எப்படி நாங்க எல்லாத்துக்கும் என்ன பண்ணுவோம்? எல்லாமே எப்ப பார்த்தாலும் 24/7 என்னையும் யாரையும் பிரிக்க முடியாது. கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா அதுவே எனக்கு என்ன வந்துடும்? கவலை வந்துடும். அப்படியா? ஆனா யோசிச்சு பாருங்க, நீங்கள் ஒன்றுக்கும், சரி இப்ப சொல்லுங்க, எது கவலைப்படல? எது கவலைப்படல? ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து என்னென்னலாம் இருக்குதோ உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்துடன் கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலும் தெரியப்படுத்துங்கள். யார்கிட்ட? பிதா கிட்ட. அப்படி தெரியப்படுத்துறீங்கன்னா அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் அப்படிங்கிறார். இது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, எல்லாவற்றையும் குறிச்சு அப்படின்னு அர்த்தம், எல்லாத்த பத்தியும் உங்கள் விண்ணப்பங்களை, விண்ணப்பம் நம்ம ரிக்வெஸ்ட், ஸ்தோத்திரத்துடன் கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தெரியப்படுத்துங்கள். அது என்னது ஸ்தோத்திரத்துடன் கூடிய ஜபம்? ஸ்தோத்திரம் என்ன அர்த்தம்? தேங்க்ஸ். ஸ்தோத்திரம் தேங்க்ஸ். அப்படின்னா பிரேயரே தேங்க்ஸோட ஆரம்பிங்கிற அப்படின்னு அர்த்தம். எல்லாவற்றை குறித்தும் அப்படின்னு அர்த்தம். என்ன விஷயம் நடக்குதோ அதை தேவன் கிட்ட ஜெபிக்கும் பொழுது சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்லிடணும், அவ்வளவுதான். என்ன அர்த்தம்? எதுக்கு தேங்க்ஸ்? என்ன தேவன் அனுமதிச்சாலும் தேங்க்ஸ், அவ்வளவுதான். ஏன்? என்ன தேவன் அனுமதிச்சாலும், நாம நினைக்காதது கூட தேவன் என்ன பண்ணுவாரு? அதுக்கு ஏன் தேங்க்ஸ்? ஏன்னா அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட அன்புக்குரியவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவும் நடத்துவார் தேவன். அப்ப என்ன சொல்லிதாங்கன்னா, அப்ப எது நடந்தாலும் நமக்கு என்னதான்? அது எது நடந்தாலும் நன்மைனா அப்ப எதை பத்தி கவலைப்படலாம்? இப்பேற்பட்ட வாழ்க்கையை வாழக்கூடியவர்களுடைய வாழ்க்கையில் என்ன ஆளும்? தேவ சமாதானம் ஆளும். எப்பேற்பட்ட சப்ஜெக்ட் தெரியுங்களா? ஜபம். எப்பேற்பட்ட ஜபத்தை மூடி வச்சு மறைச்சிருக்கான் சாத்தான் இவ்வளவு நாளா. எது எதுக்கோ? முழு இரவு ஜபம், அமாவாசை ஜபம், அது இதுன்னு வாசிக்கலாம். இப்பேற்பட்ட ஜபத்தை எப்படி பண்ணலாம்?
நின்றுட்டு பண்ணலாமா, முழங்கால் படிட்டு பண்ணலாமா? பியூட்டிஃபுல் கொஸ்டின், பியூட்டிஃபுல் கொஸ்டின். முழங்கால் போட முடியாத மாம்சத்துல கண்டிஷன் இருந்துச்சுன்னா ரொம்ப சிம்பிள். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பைபிள்ல முழங்கால் படிட்டும் ஜெபிச்சிருக்கிறாங்க, நின்று கொண்டும் என்ன பண்ணியிருக்காங்க, ஜெபிச்சிருக்கிறாங்க. எபேசியர்ல நம்ம பார்க்கிறோம் முழங்கால் படியிட்டு பிதாவாகியது. வேற யாரு? தானியல் 6:10-11 நம்ம பார்த்துருக்கோம். நான் ஜஸ்ட் போடுறேன், நீங்க வீட்டில் போய் படிங்க. தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி. சாலமோன் என்ன பண்ணியிருக்கிறாரு? முழங்கால் படியிட்டு. அப்போஸ்தலனாகிய பவுல் இவைகளை சொன்ன பின்பு அவன் முழங்கால் படியிட்டு அவர்கள் எல்லாரும் கூட ஜெபம் பண்ணினான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருங்க? கெத்செமனே தோட்டத்தில் முழங்கால் படியிட்டு. ஆனா இதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 17ஆம் அதிகாரமே ஜெபம் தான். அது எப்படிதான் பண்ணியிருக்காரு? நின்று கொண்டு தான் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா செய்திருக்கிறார். அப்படின்னா முடிஞ்சதுன்னா பர்சனல் ப்ரேயர்ஸ் இருக்குது இல்லை, பர்சனல் ப்ரேயர்ஸ், அது தாராளமாக முடிஞ்சா என்ன பண்ணலாம். நாம ஒருவேளை முடியலன்னா நம்ம எப்படி கூட பண்ணலாம், உள்ள உக்காந்து கூட என்ன பண்ணலாம். முடியாதவர்கள், வயதானவர்கள், பிரச்சனை இல்லை. ஆனா அந்த ஜெபம் எப்படி பண்ணணும்ன்றது என்ன பண்ணிட்டோம்? இருதயத்தின் வாஞ்சையோட, சத்தியத்திற்கு இசைவா, தேவனுக்கு பிரியமா, உண்மையான சத்தியத்தின் அடிப்படையில் பிதாவை நோக்கி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமா என்ன கேட்கணும் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். அவருக்கு பிரியமானது எது, பிரியம் இல்லாதது எதுன்னு. நமக்கு தேவையானதெல்லாம் என்ன பண்றேன்ட்டாரு, தரேன்ட்டாரு. இல்லை அதுக்கு மேலே நான் கேட்பேன்னா கேட்கலாம், அவருக்கு சித்தமாக இருந்தால் என்ன பண்ணலாம், நாம் அதை கேட்கலாம். வேணும்னா என்ன பண்ணுவார், அவரு கொடுப்பாரு. இப்போ 2 விஷயம் வைக்கிறேன் நான். ஆவிக்குரிய காரியங்கள், உலகத்துக்குரிய காரியங்கள். நம்ம ஜெபத்தில் எது அதிகமாக கேட்கலாம், எதை கம்மியாக கேட்கலாம், அவ்வளோதான் முடிஞ்சு. அப்போ இப்படி போச்சுன்னா நம்ம ஜெபம் இப்படி தான் இருக்கும், பிரியமா இருக்கும், சுருக்கமாகவும் என்னாகும்னு பார்த்தீங்கன்னா இருக்கும். இதை விட்டுட்டு அமாவாசை ஜெபம், முழு இரவு ஜெபம் போயிட்டு இருந்தோம்னா, இப்படி போனாங்க இஸ்ரேல் ஜனங்க. என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, இப்படி பண்றவங்கள ஏசாயா 1ஆம் அதிகாரம் 14-15. ஏசாயா 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 மற்றும் 15. உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்துமா வெறுக்கிறது, என் ஆத்துமா வெறுக்கிறது, அவைகள் எனக்கு வருத்தமா இருக்கிறது. எப்படி இருக்கா? வருத்தமா இருக்கா. அவைகளை சுமந்து இளைத்து போனேன், டயர்டாயிருச்சுப்பான்றாரு. அடுத்து, நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும், நீங்கள் உங்கள் கைகளை விரிச்சாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன், உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. இரத்தத்தினால் நிறைஞ்சிருக்கிறது. உதாரணத்துக்கு, சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலைபாதகனா இருக்கிறான். அந்த கொலைலாம் நல்லா பண்ணிட்டு வந்து சத்தியத்தின் அடிப்படையில் இல்லாம என்ன பண்ணாலும் என்ன பண்ண மாட்டேன், கேட்க மாட்டேன். அடுத்தது, ப்ரே ஃபார் இந்தியா. ஆண்டவர் என்ன சொல்றாருங்க? உலகத்திற்காக வேண்டிக் கொள்ளாமல். ஸோ அப்படின்னா ஒரு டவுட் கூட வரலாம், இல்லை தீமோத்தியில் இருக்க ராஜாக்களுக்காக என்ன பண்ணுங்க, நீங்க வேண்டிக் கொள்ளுங்கள் இருக்குல்ல. சரி, செகண்ட் வேர்ல்டு வார் சமயத்தில் ஜெர்மன்ல இருக்கக்கூடியவர்கள் என்ன பண்ணலாம்? நான் என்ன கேட்குறேன், புரியுதா? செகண்ட் வேர்ல்டு வார் சமயத்தில் ஜெர்மன்ல இருக்கிறவங்க என்ன பண்ணலாம்? ஆண்டவரே, ஹிட்லர் ஆட்சி என்ன பண்ணுங்க, மாத்தி விடுங்களா, ராஜாக்காக ஜெபிங்கள் தானே இருக்கு வசனம், அது மாத்தி விடுங்கள் இருக்கு. திடீர்னு ஹிட்லர் ஆட்சியை கொஞ்சம் நல்லா தொடர்ந்து, அப்படின்னா அது என்ன சென்ஸ்ல சொல்றான்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம உட்காந்து இப்ப பீஸ்ஃபுல்லா சப்ஜெக்ட் கேட்டிருக்கிறோமா, இது காரணம் என்ன? இப்ப இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கண்டிஷன், அவ்வளவுதான். ஆனா அதுக்குன்னு இந்த கவர்மெண்ட் வரணும், நம்ம ஜெபிக்கணும். அப்படின்னா நம்மளுடைய நோக்கம் என்ன? எந்த கவர்மெண்ட் வரணும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ஆட்சியம். ஆமாவா இல்லையா? அப்படின்னா யோசிச்சு பாருங்க, நமக்கும் அரசியலுக்கு எதனா சம்மந்தம் இருக்கா? ஒரு துளி சம்மந்தமும் கிடையாது. கிறிஸ்தவர்களுக்கு அரசியலுக்கு சம்மந்தம் இருக்கா? ஒரு மண்ணும் கிடையாது. ஓட்டு போட வரமாட்டீங்க, போட வேண்டான்றீங்க. சரி, ஒரு கேள்வி கேட்கிறேன், எந்த கவர்மெண்ட் வரணும்? எந்த கவர்மெண்ட் வரணும்?
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அப்படி சொல்லிட்டு வேற எங்கன்னா சுத்திட்டு இருந்தோம்னா அது ஆண்டவர் பிரியமா இருக்குமா? யாருன்னா சொல்யூஷன் கொடுக்க முடியும்? யாருன்னா சொல்யூஷன் கொடுக்க முடியுமா? யாருன்னா உயிர் தேட முடியுமா? அது எக்ஸ் பார்ட்டி வந்தாலும் சரி, ஒய் பார்ட்டி வந்தாலும் சரி, அது ரெண்டு பார்ட்டியும் யார் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குது? சாத்தான் கட்டுப்பாட்டுக்குள்ள என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது யார் கவர்மெண்ட் வரணும்னா நம்ம கவர்மெண்ட் வரணும். யார் கவர்மெண்ட்டுங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய ஆளுகை. அப்பொழுது பிரபுக்கள் நீதியாய் அரசாழ்வார்கள். அவரோடு கூட ஆளுகை செய்ய போறது யாரு? நாம. அப்படின்னா ஜெபம் கிறிஸ்துவின் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுறதுக்காக இருக்கணுமே தவிர்த்து உலக ராஜ்யங்களுக்காக என்ன பண்ணக்கூடாது? இருக்க கூடாது. சில கண்கொள்ளா காட்சிகள்லாம் இப்ப நடந்துட்டு இருக்குது கிறிஸ்தவ உலகம் மத்தியில. அது நீங்களே பாத்தீங்கன்னா என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா தெரியும். அரசியலுக்கும் மதத்துக்கு எதிராக சம்பந்தம் இருக்கா? எதுவுமே இல்லை. அவ்வளவுதான். இப்போ அதுக்குள்ள நம்ம வாழ்க்கை போயிட்டு இருந்தா எப்படி போகும்? பரலோகத்துக்கு கொண்டு போய் கேட்குமா? சபையாகுமா? வாய்ப்பே இல்லை. அதே சமயத்துல பவுல் தெசலோனிக்கேல சொல்றாரு, இடைவிடாமல். அது என்னது? இதுக்கா வேலை அது இது பார்த்துட்டோம் இல்லைன்னு. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள்லாம் என்ன அர்த்தம்? ப்ரே வித்தவுட் சீசிங் அப்படின்னு இது பண்ண முடியுமா? இதை இடைவிடாம பண்ணி இப்ப போய் ஆபீஸ்க்கு போறோம், இடைவிடாமல் ஜெபம் பண்ணிட்டு இருந்தா என்ன பண்ணுவாரு மேனேஜர் வந்து? தாராளமா என்ன பண்ணலாம்? ஏதோ ஒரு கேஸ் போல இருக்கு, என்ன பண்ணிட்டோம் தெரியாம ரெக்ரூட் பண்ணிட்டோம் போல இருக்குன்னு யோசிப்பார். அப்படின்னா இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்களேன் என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா பிரேயர் ஆட்டிடியூட், அந்த சிந்தையில, ஜெப சிந்தையில். அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெபிச்சுட்டே இருக்கிறது கிடையாது. இந்த இடத்துல அந்த கிறிஸ்துவின் சிந்தையில் எப்பொழுதும் என்ன பண்றதுங்க? இருந்துட்டே இருக்கிறது. திடீர்னு ஒரு சிச்சுவேஷன் வருது ஆஃபீஸில், சரி ஆஃபீஸே போயிட்டு இருக்கோம், வீட்டில் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். திடீர்னு கோவப்படுத்திட்டாங்க. யாரு? பிள்ளைங்கள். ஒருவேளை என்ன பண்ணலாம்? கணவன் என்ன பண்ணலாம்? கோவப்படுத்தலாம். மனைவி என்ன பண்ணலாம்? என்ன பண்ணும்? ரியாக்ஷன் உடனே என்ன வரணும்? ரியாக்ஷன் என்ன வரணும்? உடனே என்ன வரும்? நமக்கு கோவம் வரும். வசனம் என்ன சொல்லுது? ஆவியின் கனியில ஒண்ணு நீடிய. சரி, எவ்வளவு படுத்தினா எந்த லிமிட் வரைக்கும் கோவப்படாம இருக்கலாம்? லிமிட்டே இல்லை. அப்ப என்ன வேணும்? எவ்வளவு பொறுமை? என்ன பண்ணும்? இப்போ நம்ம பலத்துல செய்ய முடியுமா? அப்ப பண்ணு டென்ஷன் பண்ணும் போது உடனே ஸ்பாட்ல என்ன போயிட்டு வரணும்? கான்டாக்ட் யார்கிட்ட போயிட்டு வரணும்? தேவன் கிட்டப்பா. என்ன பண்றாங்க? என் கேரக்டர் லூஸ் பண்றதுக்கான சிச்சுவேஷன் வந்துருச்சு, எனக்கு பொறுமையின் ஆவி என்ன பண்றங்க? இதுதான் பிரேயர் ஆட்டிடியூட். இதுதான் இடைவிடாமல் ஜெபம் பண்றது. கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? அப்போ ஒரு கேரக்டரை காமிப்போம் பாருங்களேன். அந்த கேரக்டரை பார்த்து நம்மள கோபப்பட வச்சவங்க திருந்திருவாங்க. அதனாலதான் பேதுரு எழுதுறாரு, உங்களுடைய கணவர்கள் யாருன்னா திருவசனத்துக்கு கீழ்ப்படியாம இருக்கிறாங்களா? என்ன பண்ணுங்க? நல் நடக்கையினாலே ஆதாயப்படுத்தி. பேசவே பேசாதீங்க, கேரக்டர் பேசட்டும். அந்த கேரக்டர் பேசணும்னா ஜெப சிந்தையில் எப்பவுமே என்ன பண்ணணும்? இருக்கணும். அதனாலதான் ஆண்டவர் சீஷர்களை கூப்பிட்டு ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அப்படின்னா இது என்ன கிடையாது, இதையே ரிப்பீட் பண்ண சொல்லல, இது மாடல். அந்த மாடல்ல ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாருன்னா, பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே. இப்ப நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் யாரதான் அட்ரஸ் பண்ணோம்? பிதாவாகிய தேவனுக்கிட்ட தான் அட்ரஸ் பண்ணணும். அட்ரஸ் பண்ணும்பொழுது உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அப்படின்னா எப்படி தேவனுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக? ஜெபத்துல வாயில சொல்லிட்டா போதுமா? அப்படின்னா அவருடைய நாமத்தை பரிசுத்தப்படுத்தணுமா பரிசுத்தப்படுத்த கூடாதா? நம்ம எல்லாருமே தயாரா? இதுக்கப்புறமா இனி ஜெபம் யாரை நோக்கிதான்? யாவே தேவனை நோக்கிதான். அப்ப அவருடைய நாமத்தை பரிசுத்தப்படுத்தணும்ல. எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா யோவான் சொல்றாரு, 1 யோவான் 3:18, என் பிள்ளைகளே வசனத்தினாலும் கிரியைகளினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவும். வாயிலே என்ன பண்ணிட்டு, பேசிட்டு இருக்காதீங்க. ஆனா என்ன பண்ண ஆரம்பிங்க?
வாழ்ந்தாங்க இல்லையா? ஸ்தேவான் எடுத்துக்கங்க, அப்போஸ்தலர் எடுத்துக்கங்க. உங்களுடைய வெளிச்சம் மனுஷர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது. அப்பொழுது அவங்க உங்களுடைய நற்கிரியைகளை பார்த்து பிதாவாகிய தேவன் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா மகிமைப்படுத்துவார்கள். இப்படிதான் அவருடைய நாமம் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா பரிசுத்தமாகும். இவ்வளவு சத்தியம் கேட்டு நாம உதாரணத்துக்கு வீட்டிலே கேரக்டர் மாறலனா யோசிச்சு பாருங்க. சவுண்டு டம்மு டம்முன்னு கேட்குன்னு வச்சுக்கோங்க. பக்கத்து வீட்டுக்காரர் பார்த்து பிதாவின் நாமம் மகிமைப்படுவோமா? அது நிச்சயமா இல்லை. இல்லை, கொஞ்சம் டம்மு டம்மு சவுண்டு கேட்கும். சாயங்காலம் இங்கே கிளாஸ் போக ஆரம்பிச்சாங்க, மொத்தமாக மியூட்டில் போயிடுச்சு. இது எப்படி இருக்கும்? விசாரிப்பாங்களா? ஆமாங்க, நீங்கள் எப்படி இப்படி மாறினீங்க? அப்போ சத்தியத்தை எடுத்து சொல்லலாமா? ஒருவேளை அவங்க சத்தியம் ஏற்றுக்கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? தேவனுடைய நாமம் மகிமைப்படுமா? இப்படி என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய நாமம் அங்க மகிமைப்பட வேண்டும். அடுத்தது, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அப்படின்னா உம்முடைய ராஜ்யம் வருவதாக ஜெபிச்சுட்டா மட்டும் வந்துருமா? இல்ல. அப்படின்னா என்ன பண்ணணும்? அதான் சொன்னாரு, தேவனுடைய ராஜ்யத்தையே என்ன பண்ணுங்க, நீங்க தேடுங்கள். தேடுங்கள்லாம் என்ன அர்த்தம்? இந்த ராஜ்யத்தின் நற்செய்திய கொண்டு போய் சகல ஜாதிகளுக்கும் என்ன பண்ணணும்? சாட்சியாய் பிரசங்கிக்கப்பட வேண்டும். எல்லாரையும் கன்வெர்ட் பண்ண சொல்ல, இந்த ட்ரூத்தை கொண்டு போய் எல்லா இடத்துலயும் சேர்க்கும் பொழுது இந்த 1,44,000 பேருக்குள்ள அழைப்புக்குள்ள இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க? வந்துருவாங்களா? உண்மையான சத்தியத்துக்குள்ள வந்து அவங்க வாழ்ந்துட்டாங்கன்னா சபை முடிஞ்சிருமா? வானத்து நட்சத்திரம் முடிஞ்சிருமா? முடிஞ்சிருச்சுன்னா உலகத்துல எது ஸ்தாபிக்கப்பட்டுரும்? ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும். அப்படின்னா உம்முடைய ராஜ்யம் வருவதாக நான் வாயில சொல்றது கிடையாது. அந்த ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படக்கூடிய வாழ்க்கையை நாம வாழும் பொழுது கிறிஸ்துவுடன் கூட உடன் சுதந்திரவாளியா நம்ம என்ன பண்ணிடுவோம்? போய் சேர்ந்துருவோம். அடுத்து என்ன சொல்றாரு? எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். அப்படின்னா மாம்ச சாப்பாடு பத்தி சொல்றாரு இந்த இடத்துல? இல்ல. இன்னைக்கு ஆகாரம்னு என்ன அர்த்தம்? சத்தியம். கரெக்டா? அப்படின்னா இன்னைக்கு தேவையான சத்தியத்தை தேவனே கொடுங்க. எத்தனை பேரு நம்ம கேட்கிற சத்தியத்தை ரெகுலரா மெடிடேட் பண்றோம்? இல்ல ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கேட்டு விட்டு போயிடுறோமா? கேட்டு விட்டு போயிட்டோம்னா நம்ம ஜபத்துல இது இல்லைன்னு அர்த்தம். எது இல்லைன்னு அர்த்தம்? ஆகாரத்தின் எங்களுக்கு நோட்ஸ் கொடுக்குறோம் இல்லையா? எதுக்கு? நல்ல வாரம் ஃபுல்லா போய் படிக்கிறதுக்கு. அடுத்து மத்தேயு 6:12, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல. என்ன கடன்? வாங்கி வச்சிருக்கிற கடனா? அந்த கடன் கிடையாது. மத்தேயு 6:14-15 படிக்கிறோம், மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு என்ன பண்ணுவாருங்க? நீங்க மன்னிக்கலாம், அவரும் மன்னிக்க மாட்டார். அவ்வளவுதான், முடிஞ்சு. சிம்பிள் ஃபார்முலா. மன்னிச்சா மன்னிப்பாரு. எதை மன்னிக்கலாம்? அவ்வளவுதான். அடுத்தது, எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை. அப்படின்னு என்ன அர்த்தம்? கஷ்டமே வரக்கூடாது. அப்படியா? நெருப்பிலே கொண்டு போய் போட்டாலும் யார மாதிரி? அனனியா, மிசாயேல், அசீரியா மாதிரி. அப்படின்னா சொல்றார் யாக்கோபு, என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது சத்தியத்துல நாம வாழ ஆரம்பிக்கிறோம்னா சோதனை வருமா? வரும். அந்த சோதனை சகிக்கிற மனுஷன் அந்த சோதனையில என்ன செக் பண்ணி காமிச்சிருவார்னா நாம என்ன கேரக்டர்ல இருக்கோன்றது என்ன பண்ணிடுவாருங்க? செக் பண்ணிடுவார். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். அப்படின்னா நம்ம தேவன்கிட்ட உத்தமன் என்று நிரூபிக்கணும்னா எப்படிதான் நிரூபிக்க முடியும்? உபத்திரவத்தை சகிக்கிறதின் மூலமாகத்தான். அப்பதான் எது கன்ஃபார்முங்க? ஜீவ கிரீடம் கன்ஃபார்ம். புரியுதா? பரமண்டல ஜெபத்துல எவ்வளோ ஆழமான காரியங்களை வச்சிருக்கிறாருன்னு. அடுத்து நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், இதுல வரக்கூடிய ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளை என்பது சேர்க்கப்பட்ட வசனம். அடுத்து ஜெப சப்ஜெக்ட்ல இது பார்க்காம முட்டை எப்படி? என்ன ஆயில்? விவிடி கோகனட் ஆயில் இல்ல. ஜெப என்ன? யாக்கோபு 5:4. யாக்கோபு 5:14. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக,
அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். எல்லா வாதியும் போயிடும். அப்படிதானே போட்டு இருக்கே, சேர்க்கப்பட்டதில் அல்ல, அப்படியேதான் இருக்குது. ஆக்சுவலா ஒருவன் வியாதிப்பட்டால் இருக்குல்ல, அதனுடைய கிரீக் வேர்டு கேம்னோ. கேம்னோன்ற கிரீக் வேர்டுக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வியாகுலப்பட்டால். எப்போ வியாகுலம் வரும்? ஆவிக்குரிய நோய் வரும் தெரியுமா? எப்போ வரும் ஆவிக்குரிய நோய்? கீழ்ப்படியாம போகும்போது வரும் அந்த ஆவிக்குரிய நோய். கரெக்டா? பாவம் பண்ணோம்னா என்ன வரும்? அந்த ஆவிக்குரிய நோய் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா வந்து எப்படி முடக்குவாதம் வரும்ல, அந்த மாதிரி முடங்கி போய் என்ன பண்ணிடும்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது. ஆவிக்குரிய காரியங்கள் என்ன பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணுங்க, மூப்பர்களை வர வச்சிங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசுகிற. இப்ப நாம் என்ன கண்டுபிடிக்கணும்னா, அடுத்தது என்ன பூசினோடனே எண்ணெய் பூசி இல்ல, இப்ப என்ன கண்டுபிடிக்கணும்னா எண்ணெயை பூசுவது என்றால் கண்டுபிடிக்கலாமா? 141 சங்கீதம் 5ஆம் வசனம். 141 சங்கீதம் 5ஆம் வசனம். நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு எண்ணெயை போல் இருக்கும். எது எண்ணெயை போல இருக்குமா? இப்ப படிங்க, இப்ப புரியும் பாருங்க. ஒருவன் வியாதிப்பட்டால்னா கேம்னோ, வியாகுலப்பட்டால் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏதோ தப்பு பண்ணிட்டு கீழ்படியாம போய் ஏதோ பிரச்சனை மாட்டிக்கணும்னா முதல்ல யாரை கூப்பிடுங்க? சபையின் மூப்பர்களை வர வச்சிங்கன்னா அவங்க நல்லா என்ன பண்ணுவாங்க? எண்ணெய் பூசி ஜெபிப்பாங்க. எண்ணெய் பூசுறதுனா என்ன அர்த்தம்? தலை மேல கொட்டுறதுன்னா என்ன அர்த்தம்? இது நீங்க பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பு. இது என்ன பண்ணிக்கங்க, நீங்க மாத்திக்கங்க. உங்களுக்காக நாங்க என்ன பண்றோம்? பிரேயர் பண்றோம். புரிஞ்சா? என்ன பண்ண சொல்ல இது என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா சாத்தான் ஆஸ் யூஷுவல் இதையும் பிசினஸ் ஆக்கிட்டான். சோ அவர் என் தலை அதை அல்ல தட்டுவதில்லை அப்படின்னு என்ன அர்த்தம்? நல்லா கொட்டுங்க அப்படின்னு அர்த்தம். திருந்திக்கிறேன், அவர்கள் இக்கட்டுகளிலும் நான் இன்னும் ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, என்ன தடவிக்கலாமா வேணாமா? இந்த எண்ணெய் கேட்கிறேன், பழைய எண்ணெய். இந்த எண்ணெய் தாராளமா என்ன பண்ணலாம்? தாராளமா என்ன பண்ணலான்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சத்தியத்தில் வழிநடத்தக்கூடியவர்கள் இடத்துல கவுன்சிலிங் தாராளமா என்ன பண்ணலாம்? நாம கேட்டு திருந்தலாம். அதுதான் சொல்றதே தவிர்த்து எண்ணெயை போது சொல்ல. கடைசியா எதுக்குள்ள போலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது எஸ்பெஷலி ஃபார் சகோதரிகள். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 5, 10, 13, 16. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 5, 10, 13 மற்றும் 16. ஜெபம் பண்ணுகிற போதாவது தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது தன் தலையை மூடிக்கொள்ளாதிருக்கிற எந்த ஸ்திரீயும் தன் தலையை கனவீனப்படுத்துகிறாள், அது அவளுக்கு தலை சிரைக்கப்பட்டது போல் இருக்குமே. என்ன பண்ணணுமா சகோதரிகள்? அடுத்து அப்படியே படிங்க 10ஆம் வசனம். ஆகையால் தூதர்களின் நிமித்தம் ஸ்திரீயானவள் தலையின் மேல் முக்காடிட்டுக் கொள்ள வேண்டும். தூதர்கள் நிமித்தம் ஸ்திரீயானவள் தலையின் மேல் முக்காடு போடணுமா? ஏன்? அது என்னது தூதர்கள் நிமித்தம்? தூதர்கள் நிமித்தம்னா யாரு? யாரு தூதர்கள்? வானத்துல இருந்து வர தூதர்களா? தூதர்கள்லாம் யாருங்க? செய்தியை கொடுக்கக்கூடியவர்கள். அது ஏன் தூதர்கள் நிமித்தம்னா, சகோதரிகள் முக்காடு போடுறது நிமித்தமா பேசுறாங்கள, சத்தியத்தை செய்தி கொடுக்கக்கூடிய தூதர்கள். அவங்க புரிஞ்சுக்கணுமா, தலை தூது கொடுக்கிறவர் கிடையாது. யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப தூது குடிக்கிறவர்கள் அவங்களுடைய சுய சிந்தனையிலிருந்து கொடுக்க கூடாது. யார் சிந்தையிலிருந்து பேசணும்? அதை யாருக்கு டீச் பண்றாங்க மறைமுகமா? சகோதரிகள். தூது கொடுக்கிறவருக்கே. அப்ப என்ன பண்ணணும்? முக்காடு போடணும் சப்ஜெக்ட் கேட்கும் போது. அடுத்து 13ஆம் வசனம். ஸ்திரீயானவள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுகையில் தன் தலையை மூடிக்கொள்ளாமல் இருக்கிறது லட்சணமா இருக்குமோ என்று உங்களுக்குள்ளே நிதானித்துக் கொள்ளுங்கள். யோசிச்சுக்கும்பா அப்படின்னு என்ன பண்ணிட்டாருங்க? சொல்லிட்டாரு. அடுத்தது இல்லைங்க அப்படிலாம் முடியாதுங்க பண்ணணுமா அப்படின்னு கேட்டோம்னா 16ஆம் வசனம். ஆகிலும் ஒருவன் வாக்குவாதம் செய்ய மனதா இருந்தால், யாருன்னா வாக்குவாதம் செய்ய மனதா இருந்தீங்கன்னா, எங்களுக்கும் தேவனுடைய சபைகளுக்கும் அப்படிப்பட்ட வழக்கம் இல்லை என்று அறிய கடவன். அப்படிப்பட்ட வழக்கெல்லாம் இல்லைங்க அப்படின்னு தெரிஞ்சுக்குங்க. தேவனுடைய சபைனா அப்படிதான் அப்படின்னு தெரிஞ்சுக்கின்னு போல் சொல்லிட்டார். நாம என்ன பண்ணலாம்? அவ்வளவுதான். எதுனா பெரிய பெரிய விஷயங்கள் ஏதாவது இருக்கா? எதுவுமே இல்லை.
கடைசியில் ப்ரேயர் சப்ஜெக்டில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட், லாஸ்ட் பாயிண்ட். பிரதர், நீங்கள் ப்ரேயர் படி முடிக்கும் போது ஒன்று சொல்கிறதே இல்லைங்க பிரதர். என்னது? என் ஆத்மாவே என் முழு உள்ளமே, ஏன் சொல்கிறது இல்லை? இவ்வளோ நாளாக என்ன நினச்சி சொல்லிட்டு இருந்தோன்னு பார்த்தீங்கன்னா, நமக்குள்ள ஒரு ஆத்மா இருக்குது, என் ஆத்மாவே என்ன பண்ணிரு சோத்தரி. யாருக்கு சொல்லிட்டு இருக்கிறோம்? உள்ள இருந்த ஆத்மாவுக்கு சொல்லிட்டு இருந்தோம். ஆக்சுவலா அழகா இருக்கு பாருங்க, ஆத்மா யார்? நாம தான். சொல்றாரு, நமக்கு நாமே சொல்லிப்போம்ல, என் முழு உள்ளத்தோட நான் என்ன பண்ணேன் இப்ப நானு ஸ்தோத்திரிக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஒரு வசனம். சங்கீதத்தில் இருக்கக்கூடிய வசனத்தை மனப்பாடம் மாதிரி சொல்ல வேண்டிய அவசியம்லாம் இல்லை. தேவன் அப்படி சொல்லவும் இல்லை, அப்பேற்பட்ட பாரம்பரியமும் ஆதிகால சபையில இல்லை. அப்ப கிளியரா என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? ஜெபம் எப்படி பண்ணக்கூடாதுன்னு கண்டுபிடிச்சிருந்தோம். ஆனா என்ன பண்ணிருந்திருக்கிறோம் இவ்வளோலா? அப்படிதான் பண்ணிருந்திருக்கிறோம் தெரியாம. யாரிடம் பண்ண வேண்டும் அதையும் இவ்வளோலாம் என்ன பண்ணிட்டு இருந்திருக்கோம் தெரியாம மாத்தி பண்ணிட்டு இருந்திருக்கோம். யாருடைய ஜெபத்தை தேவன் கேட்கறது இல்ல? சத்தியத்திற்கு செவியை விளக்கக்கூடியவர்கள். யாருடைய ஜெபத்தை தேவன் கேட்கிறாரு? அந்த வாய்ப்பு இப்ப யாருக்கு இருக்கு? சாதாரண வாய்ப்பா இல்ல. ஜெபத்துல எதை கேட்கலாம், எதை கேட்க கூடாது, அதுவும் கண்டுபிடிச்சிட்டோம். ஏன்? அவருக்கே தெரியும். அத என்ன பண்றவர்? அவரு கொடுத்துருவாரு. எப்படி ஜெபம் பண்ண வேண்டும், அதாவது எவ்வளவு நேரம் இல்ல, அவருக்கு பிரியமான கண்டென்ட் இருந்துச்சுன்னா, எங்க ஆண்டவர் போய் பண்ணார்ல, உண்மையா ஆண்டவர் மாதிரி கண்டென்ட் இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம்? பண்ணலாம், தப்பு இல்லை. ஸோ இப்போ தேவன் எதிலிருந்து நமக்கு தெளிவு கொடுத்துருக்காரு? ஜெபத்தில் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஸோ இதே மாதிரி அடுத்து முக்கியமான பாடத்தில் அடுத்த வாரம் நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். பொறுமையோடு கேட்ட நம் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.